இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் பிளான்ட் கிங்டம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், லிவிங் வேர்ல்டு பார்த்தாச்சு, பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ அதோட கண்டினியூஷன் நாம் இப்போ பிளான்ட் கிங்டம் பார்க்க போகிறோம். ஸோ பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் என்னெல்லாம் பார்த்தோம்? எஸ் விட்டாக்கரோட கிளாஸிஃபிகேஷன் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். என்னென்ன கிங்டம்ஸ் இருக்குன்னு சொன்னார் விட்டாக்கர்? கிங்டம் முனிரா, கிங்டம் ப்ரொட்டிஸ்டா, ஃபங்கை, அனிமாலியா, பிளான்டே. கரெக்டாக? ஸோ அதில் பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எதை பற்றி பார்த்தாச்சு, முனிரா பற்றி பார்த்தாச்சு, ப்ரொட்டிஸ்டா பற்றி பார்த்தாச்சு, அண்ட் ஃபங்கையும் பார்த்தாச்சு. இப்போ பிளான்ட்டே பார்க்க போகிறோம். அடுத்த சாப்டரில் அனிமலா பற்றி பார்ப்போம். ஓகே, so the 5 kingdom classification includes Monera, Protista, Fungi, Animalia and Plantae. So in this chapter we will deal with the further classification within the kingdom Plantae, popularly known as plant kingdom. Okay, so we must stress here that we must stress here that our understanding of plant kingdom has changed over time. ஆமாவா இல்லையா? எஸ், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, யாருக்கெல்லாம் செல்வால் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம எங்கே வச்சுருந்தோம், பிளான்ட் கிங்டத்தில் வச்சுருந்தோம். கரெக்டாக? ஸோ அப்போ யாரெல்லாம் வந்திருந்தா, பாக்டீரியா வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் என்ன கொடுத்துருந்தோம், நம்ம சைனோ பாக்டீரியாஸை கொண்டு போய் பிளான்ட் கிங்டத்தில் வச்சுருந்தோம். ஏன்னா க்ரீன் கலரில் இருக்குது, செல்வால் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆக்சுவலாக அதனால தான் அதுக்கு நம்ம என்ன பேர் சொன்னோம், ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு பேர் வச்சுருந்தோம். ஏன்னா அது ஒரு ஆல்கே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக? ஸோ விட்டாக்கர் வந்து இல்லை இது ப்ரோ கெரியாட், இது யூ கெரியாட்னு பிரிச்சப்போ தான் என்னாச்சு நமக்கு, ஓகே இது வந்து பாக்டீரியாவுக்கு போகிறது, இது வந்து பிளான்ட் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ரைட்? அது இல்லாமல் வேறு யாரோ கொண்டு போய் பிளான்ட் கிங்டத்தில் வச்சுருந்தோம், ஃபங்கையை, பிகாஸ் அதுக்கு செல்வால் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு போய் வச்சுருந்தோம். பட் ஆஃப்டர் தட் தான் நமக்கு என்ன தெரிஞ்சது, அதுக்கு ஓனாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ ஹெட்ரோட்ராஃப் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் ஃபங்கை கிங்டமே கொடுத்தாங்க. ரைட்? ஸோ ஃபங்கை மெம்பர்ஸ் ஆஃப் முனிரா அண்ட் ப்ரோட்டிஸ்டா. ப்ரோட்டிஸ்டாவில் இருக்கிற சிலரும் நம்ம என்ன பண்ணோம், கொண்டு போய் பிளான்ட்டில் தான் வச்சுருந்தோம். யார் பிளான்ட்டில் வச்சுருந்தோம், யாருக்கா ஞாபகம் இருக்கா? ப்ரோட்டிஸ்டாவில் இருக்கிற ஒரு ஆள், எஸ் யூக்ளினா. யூக்ளினாவை கொண்டு போய் நம்ம எங்கே வச்சுருந்தோம், பிளான்ட் கிங்டத்தில் தான் வச்சுருந்தோம் முன்னாடி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றுறோம். ஸோ ப்ரோட்டிஸ்டா அப்படிங்கிறது என்னது, ப்ரோட்டிஸ்டாவில் யாரெல்லாம் இருக்கா? எஸ், ப்ரோட்டிஸ்டா அப்படிங்கிறதே யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அண்ட் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ்னு சொல்லலாம். நிறையா யூனிசெல்லுலராக இருக்கக்கூடிய யூகேரியாட்ஸ் நம்ம எங்கே கொண்டு போய் வச்சுருக்கோம், ப்ரோட்டிஸ்டாவில் வச்சுருக்கோம். அந்த ப்ரோட்டிஸ்டா தான் யார், அனிமல் கிங்டத்தோட எஸ் முன்னாடி வெர்ஷன். ஓகே, ஸோ ப்ரோட்டிஸ்டா having a cell walls having now been excluded from Plantae through earlier classification placed them in the same kingdom. So the cyanobacteria that are also refers to as blue-green algae are not algae anymore. It is not an algae, it is a bacteria. So in this chapter இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, under Plantae we will describe algae, bryophyte, pteridophyte, gymnosperm and angiosperm. ஸோ இதெல்லாம் யார், ஆர்டர், கிளாஸ், ஃபேமிலி ஃபஸ்ட் சாப்டரில் படித்தோம்ல. ஸோ அது படி பார்க்கும்போது இது யார், எஸ் ஹைரார்கி சொல்லுங்கள், கிங்டம், டிவிஷன் ஆர் ஃபைலம் அப்படி தானே சொன்னோம். ரைட்? கீப் பாட் க்ளீன். ஸோ சி ஃபார் கிளாஸ், அதர்வைஸ் ஃபேமிலி கோஸ் சிக். இதுதானே நம்ம படித்த நிமோனிக். ரைட்? கீப் பாட் க்ளீன், அதர்வைஸ் ஃபேமிலி கோஸ் சிக். ஸோ கே ஃபார் கிங்டம், பாட், பி ஃபார் ஃபைலம். அதே நம்ம வந்து பிளான்ட்டாக இருந்ததுன்னா அது டிவிஷன், அனிமலாக இருந்தால் அது ஃபைலம். அப்போது ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்போம், ஏஞ்சியோஸ்போம் அப்படிங்கிறதெல்லாம் யார், நத்திங் பட் they are divisions, division under plant kingdoms. Okay, so என்னென்ன டிவிஷன் இருக்குது மொத்தம் 5, algae, bryophyte, pteridophyte, gymnosperm and angiosperms. So let us look into the classification within the angiosperms to understand some of the concerns that influence the classification system. So இப்போ நாம பார்க்க போகிறது angiospermக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் கிளாஸிஃபிகேஷன்ஸ், எப்படியெல்லாம் வந்து angiosperm அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம், ஃபைலோஜெனட்டிக், நியூமரிக்கல், சைட்டோ அண்ட் கீமோ. இதில் பேர்லேயே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெஜிடேட்டிவ் கேரக்டர் அண்ட் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ரெண்டுக்குமே என்ன பண்ணாங்க, சேம் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணாங்க. அதனால தான் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்னாகும், மாறும்.
கரெக்டாக? ஸோ அதை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. நெக்ஸ்ட் கம்ஸ் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் மோர் செக்ஷுவல் இதை எடுத்தாங்க பார்ட்ஸை, லைக் ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம், அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃபைலோஜெனட்டிக். ஃபைலோஜெனட்டிக் அப்படின்னாவே இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷன் பேசிஸில் பண்ணாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸை வச்சு எவல்யூஷனரி பேசிஸில் டிவிஷன் கொடுத்தது தான் என்னது ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் நியூமரிக்கல் டாக்ஸானமி. பேர்லேயே இருக்குது, டாக்ஸானமினா கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். நியூமரிக்கல் அப்படிங்கும்போது நிறைய நம்பர்ஸ் எடுப்பாங்க, நிறைய கேரக்டர்ஸ் எடுத்து அந்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நியூமரிக்கலாக கோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லீஃப் வந்து க்ரீன் கலர் அப்படின்னா ஸோ கோடு வந்து 2 அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குமே கோட்ஸ் கொடுத்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டில் என்ன பண்ணி வச்சுருப்போம், ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ நான் ஒரு பிளான்ட் எடுக்கிறேன். ஸோ இந்த பிளான்ட் வந்து புது ஸ்பீஷஸாக என்னன்னு எனக்கு தெரியல, புதுசாக பழசான்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸோ இந்த பிளான்ட்டில் இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அந்த கோட்ஸை நான் வந்து கம்ப்யூட்டரில் அடித்து கொடுத்தேன்னா அது சர்ச் பண்ணி சொல்லும், ஓகே இது மாதிரி ஸ்பீஷஸ் ஆல்ரெடி இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீஷஸ் ஆல்ரெடி இல்லை அப்படிங்கிறத. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது எதோட கிளாஸிஃபிகேஷனுக்கு கீழே வருது அப்படிங்கிறது எல்லாமே நான் கம்ப்யூட்டர் பேஸ்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம், நியூமரிக்கல் டாக்ஸானமி. தென் சைட்டோ டாக்ஸானமி. சைட்டோ டாக்ஸானமிங்கிறது இட்ஸ் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் குரோமோசோமை பற்றி. ஸோ குரோமோசோம் நம்பர் என்ன, குரோமோசோம் சைஸ் என்ன, இதெல்லாம் வச்சு சொல்கிறது. அதை வச்சு நான் கிளாஸிஃபை பண்ணணும்னா அது சைட்டோடாக்ஸானமி. நெக்ஸ்ட் கம்ஸ் கீமோடாக்ஸானமி. கீமோ அப்படின்னா என்ன அர்த்தம், சம்திங் டு டு வித் சம் கெமிக்கல்ஸ், கரெக்டாக? ஸோ கீமோடாக்ஸானமி அப்படிங்கிறது பிளான்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபியாய்டு சொல்லுவோமா, ஸோ ஓபியாய்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கிறது எல்லாமே ஒரு அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன வரும், ஒரு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கீழே வரும். ஆல்கலாய்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அது பேஸ்ட் ஆன் தி எஸ் கீமோ, தட் இஸ் கெமிக்கல் present in the plants. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி ஒன்றா நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதுதான் ஏர்லியஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் யூஸ்டு ஒன்லி கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் The earliest system of classification used only gross superficial morphological characters such as habit, color, number and shape of the leaves. இதுதான் first யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். ஓகே, they were based mainly on, இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், they were based mainly on vegetative character or on the androecium structures. ஸோ மெயினாக இந்த ரெண்டு தான் மெயினாக டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னது, வெஜிடேட்டிவ் கேரக்டர் அப்படி இல்லைன்னா ஆண்ட்ரோஷியம் ஸ்ட்ரக்சர். இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை யார் கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா லினேயஸ். ஓகே, யார் கிளாஸிஃபை பண்ணா, லினேயஸ். சச் சிஸ்டம் வேர் ஆர்டிஃபிஷியல். ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ இதில் எம்சிக்யூ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் கிவன் பை யார், லினேயஸ். ஓகே, and it is mainly based on, so artificial system ங்கிறது எதை மெயினாக பிளேஸ் பண்ணியிருக்கு, எஸ் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் ஆண்ட்ரோஷியம் ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் இதில். ஓகே, ஸோ தே செப்பரேட்டட் த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷஸ் சின்ஸ் தே வேர் பேஸ்ட் ஆன் ஃபியூ கேரக்டர்ஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிறது கொஞ்சம் கேரக்டர் தான், அதனால் என்னாச்சு, க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கிற ஸ்பீஷஸை கூட என்ன பண்ணிச்சு அது, எஸ் வேறு இதில் பிளேஸ் பண்ணிச்சு, வேறு கிளாஸிஃபிகேஷனில். Also, the artificial system gave equal weightage to vegetative and sexual. இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைன். ஸோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கு, வெஜிடேட்டிவ்க்கும் செக்ஷுவல் கேரக்டருக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருச்சு. அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறது என்ன ஆகும், என்வரான்மெண்ட்டை தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் பார்த்தா வெஜிடேட்டிவ் கேரக்டர் மீன் இலை இருக்குமா, இலையுதிர் காலத்தில் இலை இருக்குமா, இருக்காது. அதே மழை காலத்தில் பார்த்தா அப்போ தான் சின்ன ஸ்ப்ரவுட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் எப்படி அதை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸிஃபிகேஷன் சொல்ல முடியும், கரெக்டாக? ஸோ அதனால தான் இது ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் கேரக்டர்ஸ், திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் சின்ஸ் வி நோ தட் ஆஃபன் த வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் மோர் ஈஸிலி அஃபெக்டட் பை தி என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட்னால ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறனால நாம் இதை பேஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து ஆண்ட்ரோஷியத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ மொனாண்ட்ரியா அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேமன் தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்டேமன் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணியிருப்பேன், மொனாண்ட்ரியாவில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டயாண்ட்ரியானா 2, ட்ரையாண்ட்ரியா 3 ஸ்டேமன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கென்னா ஸ்பீசிஸ் எல்லாமே 1 ஸ்டேமனில் வரும், மொனாண்ட்ரியாவில் வரும்.
ஓகே ஸோ கேனா ஸ்பீஷிஸ் எல்லாமே இப்போ மொனாண்ட்ரியா 1 ஸ்டேமனில் வரும் அண்ட் கிராசஸ் மெனி கிராசஸ் கம்ஸ் அண்டர் 3 ஸ்டேமன்ஸ் தட் இஸ் ட்ரையாண்ட்ரியாவில் வரும் ஓகே ஸோ இந்த மாதிரி நான் அக்கார்டிங் டு த ஸ்டேமன்ஸ் பிரிச்சிருக்கிறது இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இது கொடுத்தது யார் கார்ல் லினேயஸ் ஸோ இவர் தான் கார்ல் லினேயஸ் இவர் தான் கொடுத்தாரு எதில் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற புக்கில் ஸோ எதில் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற புக்கில் பப்ளிஷ் பண்ணார் ஓகே இது அவரோட புக்கில் இருக்கிற ஒரு பேஜ் அண்ட் இதில் என்ன காமிச்சிருக்காங்க மொனாண்ட்ரியா டயாண்ட்ரியா ட்ரையாண்ட்ரியா பற்றி காமிச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி பிக்சர்ஸ் டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே next we are going to see about natural system of classification natural system of classification இது அப்படிங்கிறது based on natural affinities among the organisms and consider not only the external features so இதோட successக்கு main reason இதுதான் so it not only the external features but also internal features like ultrastructure anatomy embryology and phytochemistry so இது எல்லாமே கன்சிடர் பண்ணாங்க எதில் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் அதே ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் என்ன மட்டும்தான் நம்ம பண்ணியிருந்தோம் எஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டமில் வெஜிடேட்டிவ் அண்ட் ஆண்ட்ரோஷியம் மட்டும்தான் கொடுத்துருந்தோம் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி இந்த ரெண்டு மட்டும்தான் மெயினாக எடுத்திருந்தாங்க அதனால தான் பிரச்சனை பட் இங்கே என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஃபீச்சர்ஸும் எடுத்திருக்காங்க உள்ள இன்டர்னல் ஃபீச்சர்ஸில் என்னெல்லாம் எடுத்துக்காங்க அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஸோ மோர் மைக்ரோஸ்கோபிக்காக நீங்கள் உள்ள வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது ஸோ மோர் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் தென் அனட்டமி உள்ள என்னெல்லாம் நம்ம வந்து வெட்டி பார்க்கும்போது உள்ள என்னெல்லாம் இருக்கும் நம்ம கண்ணால் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உள்ள என்னெல்லாம் இருக்குது தென் எம்ப்ரியாலஜி ஸோ டெவலப்மெண்டலில் அது எப்படியெல்லாம் டெவலப் ஆகிருக்கு தென் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி ஓகே ஸோ உள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸையும் சேர்ந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ திஸ் இஸ் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சச் அ கிளாசிஃபிகேஷன் ஃபார் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வாஸ் கிவன் பை யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஜார்ஜ் பெந்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர் அதனால் இந்த கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா பெந்தமன் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷனும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியும் கேட்பாங்க ஸோ இதோட இன்னொரு பேர் பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் okay Bentham and Hooker classification சொல்லுவாங்க so it is also called as natural system of classification so natural system of classification ல என்னெல்லாம் எடுத்திருக்காங்க not only the external so natural system of classification ல என்னெல்லாம் எடுத்திருக்காங்க not only the external features but also yes internal features like ultrastructure anatomy embryology and phytochemistry எடுத்திருக்காங்க and இது யார் கொடுத்தது yes George Bentham and ஜோசப் டால்டன் ஹூக்கர் அதனால் நம்ம இது என்ன சொல்கிறோம் எஸ் பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷனும் சொல்கிறோம் ஸோ இது ஜார்ஜ் பெந்தமன் இது ஜோசப் டால்டன் ஹூக்கர் ஓகே நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த சிஸ்டம் So phylogenetic classification system. So at present phylogenetic classification system based on evolutionary relationship. This is very important. So நம்ம படிக்கிற கிளாசிஃபிகேஷன்லேயே ஒரே கிளாசிஃபிகேஷன் தான் எவல்யூஷனரி பேசிஸில் சொல்கிறோம் அது யார் phylogenetic classification. So between the various organisms are accepted. This assumes that organisms belonging to the same taxa have common ancestor. இதுதான் இதோட பேஸ் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரே டாக்ஸால் நீங்கள் ஒரு அனிமல்ஸை வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன இருந்திருக்கும் காமன் ஆன்செஸ்டர் இருந்திருக்கும்னு சொல்ல வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெப்பர்டுக்கு ஹவுஸ் கேட்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டுமே கம்ஸ் ஃப்ரம் சேம் ஃபேமிலின்னு சொல்கிறோமா ஸோ விச் மீன்ஸ் தே ஹாவ் சம் காமன் ancestor ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த காமன் ஆன்செஸ்டர் பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டடீஸ் இதை வச்சு நான் கிளாஸிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறதா என்னது phylogenetic classification. Next, numerical taxonomy. So we now use information from many other sources to help resolve the difficulties in classifications. This becomes more important when there is no supporting fossil evidence. இது கேட்பாங்கடா MCQ. So எப்போ fossil evidence நமக்கு இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கும் போது நம்ம எங்கே போகிறோம் yes numerical taxonomy. Numerical taxonomy which is now easily carried out using computers is based on all observable characters. This is very important. நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரே ஒரு கிளாசிஃபிகேஷன் எது numerical taxonomy மட்டும்தான். ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால
நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேரக்டர்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஜஸ்ட் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வச்சா போதும். இந்த நம்பருக்கு இந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீட் பண்ணி வச்சா போதும், ரைட்? So the number and codes are assigned to all the characters and the data are then processed. In this way, each character is given equal importance. At the same time, hundreds of characters can be considered, right? So நான் இது என்ன பண்ணுவேன், கோட்ஸாக மாற்றி நம்பரிங் அண்ட் கோடிங் கொடுத்து நான் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிப்பேன், சேவ் பண்ணிப்பேன். ஸோ தட் நான் எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணாலும் எடுக்கலாம். அண்ட் அந்த எவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இந்த கேரக்டர் இதில் இருக்கா இல்லையா, இப்போ நான் எடுத்துருக்கிற ஸ்பீஷஸ் வந்து புதுசா இல்லை பழசா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும், என்னால் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பெசிமன் ஆஃப் சாய்ஸ், எந்த ஸ்பெசிமன் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பெசிமனை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். ஓகே, இப்போ அந்த ஸ்பெசிமனை எடுத்துகிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுவோம். என்னென்ன மெஷர்மெண்ட்ஸில் இருக்குது, கலர் என்ன கலரில் இருக்குது, என்ன ஷேப்ஸில் இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதுக்கு கோடிங் ஆஃப் கேரக்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு calculation of affinity, the similarity between the specimens. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்பீஷஸ் இருக்கா, அதுக்கு இதுக்கு எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது, இது ஒரே ஃபேமிலியில் வர்றதா இல்லை வேறு புது ஃபேமிலியில் வர்றதா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர். அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், நியூமரிக்கல் டாக்ஸானமி அண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நீங்கள் அதில் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நவ் சைட்டோடாக்ஸானமி. சைட்டோடாக்ஸானமின்னு என்ன, தட் இஸ் பேஸ்ட் ஆன் சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் லைக் குரோமோசோம் நம்பர், குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் அண்ட் குரோமோசோம் பிஹேவியர். மூணுமே எடுப்பாங்க. ஸோ என்னென்ன எடுப்பாங்க, குரோமோசோம் நம்பர், குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் அண்ட் குரோமோசோம் பிஹேவியர். ஸோ சைட்டோடாக்ஸானமிங்கிறது குரோமோசோமை பற்றி மட்டும் அதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது. ஸோ நம்பர் வச்சு, சைஸ் வச்சு அண்ட் அது எப்படி பிஹேவ் பண்ணுது மியாசிஸில் அப்படிங்கிறத பொறுத்து மாற்றுவோம். ஓகே, ஸோ கீமோடாக்ஸானமி, கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் த பிளான்ட் டு resolve confusions are also used by taxonomists these days. ஓகே, ஸோ கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸுங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் யார் இது, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ மழை காலமாக இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம், மழை காலத்தில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்கும். யார் இது, எஸ், ஆல்கே. இப்போ நம்ம அடுத்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்கே. So algae are chlorophyll bearing, simple, thalloid, autotrophic and largely aquatic organisms. So அது என்னது chlorophyll bearing, which means இதுக்கு chlorophyll இருக்கு. ஸோ என்ன கலரில் இருக்கும், யூஸ்வலாக க்ரீன் கலரில் இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் சிம்பிள், பாடி வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், thalloid-ஆக இருக்கும், which means இதுக்கு ஸ்டெம் இல்லை ரூட் இல்லை லீவ்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, thalloid-ஆக இருக்கும், தரையோட தரையாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக். ஆட்டோட்ராஃபிக் எஸ், ஏன்னா குளோரோஃபில் இருக்குது, ஸோ இட் கேன் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஃபுட். அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக், போத் ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்கும், மெரைனாகவும் இருக்கும். ஓகே, இதோட வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம இப்போ படிப்போம். ஓகே, தே அக்கர் இன் வெரைட்டி ஆஃப் அதர் ஹேபிட்டட்ஸ், தட் இஸ் மாய்ஸ்ட் ஸ்டோன்ஸ் சாரி they occur in variety of other habitats, that is moist stones, soils and woods. இங்கேயும் பார்த்துருப்பீங்க, ஸ்டோன்லேயும் பார்த்துருப்பீங்க, சாயில்ஸில், வுட்ஸில். தென் சம் ஆஃப் தெம் ஆல்சோ அக்கர்ஸ் இன் அசோசியேஷன் வித் ஃபங்கை, தட் இஸ் லைக்கன். இது நம்ம எங்கே படித்தோம், எஸ், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்துருப்போம், ரைட்? அண்ட் அனிமல்ஸ் ஆன் ஸ்லாத் பியர், ஸ்லாத் பியர் மேலேயும் வளரும், ஏன்னா ஸ்லாத் பியர் இஸ் அ வெரி ஸ்லோ அனிமல். அண்ட் அது மேலே மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும், அங்கேயும் ஆல்கே வரும். ஓகே, ஸோ இது ஸ்டோன்ஸில் இருக்கிறது, இது வுட்டில் இருக்கிற ஆல்கே. ஸோ இதெல்லாமே யார், ஆல்கேஸ், ரைட்? எஸ், சாயிலில். ஸோ திஸ் இஸ் லைக்கன், இது ஒரு டைப் ஆஃப் லைக்கன். ஸோ லைக்கனில் யார் யார் இருக்கா, ஃபங்கை ப்ளஸ் ஆல்கே. ஆனால் பார்த்தா உங்களுக்கு வந்து அது ஒரு ரெண்டு ஆர்கானிசம் டுகெதராக இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது, பார்க்க ஒரு ஆர்கானிசம் மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல்கே. இது யார், எஸ், இதுதான் நம்ம ஸ்லாத் பியர். ஸோ ஸ்லாத் பியர் மேலே பாருங்கள், முடி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கா, இது எல்லாமே ஆல்கே. ஓகே, the form and size of algae is highly variable. So form or size of algae highly variable, ranging from colonial forms like wallworks. So wallworks colonial வாழும், and filamentous forms like elothrics and spirogyra. colonial வாழ்றதுனா என்ன அர்த்தம், நிறைய wallworks சேர்ந்து ஒரே காலனியாக வாழும், அதுதான் colonial. ஓகே,
அண்ட் ஃபிலமெண்டஸ் அப்படிங்கும்போது த்ரெட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ a few of the marine forms such as kelps form massive plant bodies. சில marine formsல இருக்கிற algae தான் என்ன பண்ணும், பெரிய பெரிய plant body மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வால்வாக்ஸ். கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் MCQ, கொலோனியல் algae யாருன்னு கேட்பாங்க. கொலோனியல் algae இஸ் வால்வாக்ஸ். இதில் இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல டென்ஸ்லி. ஸோ தீஸ் ஆர் டாட்டர் காலனிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த லூஸ்லி பேக்டு காலனிஸ் யாரு, தே ஆர் பேரண்ட் காலனிஸ். ஓகே, ஸோ டாட்டர் காலனிஸ் இருக்கும், பேரண்ட் காலனிஸ் இருக்கும். ஸோ கொலோனியல் algae இஸ் வால்வாக்ஸ். இது யாரு, ஃபிலமெண்டஸ், யூலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகேரா. ஸோ பாருங்க, ஃபிலமெண்டஸ் த்ரெட்டாக இருக்கா, இதுவும் அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக த்ரெட்டாக இருக்கா. ஸோ திஸ் இஸ் யூலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகேரா. ஸோ இது யார், கடலுக்கு அடியே ஃபார்ம் பண்ணுற மேசிவ் பிளான்ட் பாடிஸ்ன்னு சொன்னோமா. ஸோ திஸ் இஸ் கெல்ப்ஸ். ஓகே, இது கெல்ப்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன இங்கேருந்து கீழேருந்து நல்ல பெரிய பிளான்ட் பாடி மாதிரி வளரும். ஓகே, ஸோ இது பெரிய பிளான்ட் பாடி மாதிரி வளரும். இது எந்த அளவுக்கு பெரிய பிளான்ட் பாடி மாதிரி வளரும்னா, குட்டி குட்டி கப்பலெல்லாம் இதில் மாட்டிக்கிச்சுன்னா கூட கவுந்துரும். அந்த அளவுக்கு பெரிய பிளான்ட் பாடியாக வளரும் கெல்ப்ஸ். ஸோ இதோட ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், த algae reproduce by vegetative, asexual and sexual methods. மூணுமே இருக்குது. வெஜிடேட்டிவும் இருக்குது, asexual methodsம் இருக்குது, sexual methodsம் இருக்குது. Vegetative reproduction is by fragmentation. Each fragment develops into the thallus. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இது எந்த டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ என்ன ஆகும், இப்போ ஒரு algae இருக்குது. ஸோ ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் ஆகும் அண்ட் ஈச் ஒன் ஃப்ராக்மெண்ட் வில் டெவலப் இன்டு அன் நியூ இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்மெண்ட் இருக்குது, 3 ஃப்ராக்மெண்ட்டாக மாறி இது முழுசாக என்ன ஆகும், மூணு ஆர்கானிசமாக க்ரோ ஆகும். ஓகே, asexual reproduction is by the production of different types of spores, the most common being zoospores. ஸோ இப்போ பார்த்ததில் ரீப்ரொடக்ஷனில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு கேட்டால் ஃப்ராக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் asexual reproductionல zoospores. Zoospores ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 flagella இருக்கும். ஸோ இட் இஸ் அ motile spores. So they are flagellated, motile, on germination give rise to the new plants. So இது zoospores. So they have flagella. So they are motile. So they will give rise to new plants. புது plants-ஆ வளரும் அது. So sexual reproduction takes place through fusion of 2 gametes. யூஸ்வலாகவே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே என்னது, எஸ், ஃபியூஷன் ஆஃப் 2 gametes. அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம், ரைட். ஸோ தீஸ் gametes கேன் பி flagellated and similar in size as in Eulothrix. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. கேமெட்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் ஃபியூஷன் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன்னா, ஸோ திஸ் இஸ் ஐசோகேமி. ஐசோகேமி அப்படின்னா ரெண்டு கெமிட்ஸ் ஃபியூஸ் ஆக போகுதா, ஃபியூஸ் ஆக போகிற 2 கெமிட்ஸ் எனக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். என்னால் வந்து இது என்ன தனித்தனியாக சொல்ல முடியாது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஐசோகேமின்னு சொல்லுவோம். கேமி மீன்ஸ் ஃபியூஷன், கேமிட்ஸ் ஃபியூஷன் ஆகுது. ஸோ ஐசோகேமி 2 கேமெட்ஸும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. அதே அனைசோகேமி அப்படின்னா 2ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் பார்த்தா என்னால் என்ன பண்ண, அனைசோகேமி அப்படின்னா 2 ஆக்சுவலாக பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னால் பார்க்கும்போது அடையாளம் சொல்ல முடியும். ஸோ இது வேற இது வேற அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அனைசோகேமி. அண்ட் ஊகேமி, ஊகேமிலையும் என்னால் டிஃப்ரெண்ட் சொல்ல முடியும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா, ஒரு லார்ஜ் ஃபீமேல் கெமிட் இருக்கும் அண்ட் மேல் கெமிட் அதை விட ரொம்ப குட்டியாக இருக்கும். அண்ட் ஃபீமேல் கெமிட் வந்து நான் மொட்டைலாக இருக்கும். பட் மேல் கெமிட் ஸ்மாலர் பட் மொட்டைல், ஸ்மாலராக இருக்கும் அண்ட் மொட்டைலாக இருக்கும். இங்கே லார்ஜராக இருக்கும் அண்ட் நான் மொட்டைலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் இருந்தால் அது ஊகேமி. இங்கே ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் 2மே மொட்டைலாக இருக்குது. ஸோ தட் இஸ்
anisogamy. Okay, so இதுக்கு example பார்ப்போம் நம்ம. So these gametes can be flagellated, similar in size. Flagellated இருக்கு, similar in size இருக்கு. So that is isogamy, right? அதுக்கு example Ulothrix. Non-flagellated, non-motile but similar in size. Example Spirogyra. So isogamous le rendu variety. So this is called as isogamous. Isogamous la rendu variety. Motile irukku, non-motile irukku. So motile ke example is yes Ulothrix. Adhe non-motile ke example Spirogyra. Okay, side la book la எழுதி வெச்சுக்கோங்க. Isogamous, motile, non-motile, motile க்கு Ulothrix and non-motile க்கு Spirogyra. Okay. So இது isogamous motile gametes. So fusion of two gametes dissimilar in size as in the species of Eudorina is termed as anisogamous. So anisogamous க்கு ரெண்டு gamete dissimilar in size ஆ இருக்கும். Example Eudorina. Okay. So Eudorinaங்கிற வேர்டு நீங்கள் இங்கே மட்டும்தான் கேட்பீங்க, வேறு எங்கேயுமே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு கேட்க மாட்டீங்க, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்கே சாப்டர்லேயே யூடோரினாங்கிறது இங்கே மட்டும்தான் வரும். ஸோ ஃபியூஷன் பிட்வீன் ஒன் லார்ஜ் அண்ட் ஒன் non-motile, that is static female gamete, and a smaller motile male gamete is termed as oogamous. Example volvox and fucus. ஸோ இங்கே எப்படி இருக்கும், ஃபீமேல் வந்து non-motile-ஆக இருக்கும், லார்ஜாக இருக்கும், அண்ட் மேல் வந்து எப்படி இருக்கும், ஸ்மாலராக இருக்கும், மொட்டைலாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ் அண்ட் ஃபியூக்கஸ். ஓகே, ஸோ நம்ம என்னென்னு ஒரு வாட்டி லாஸ்ட்டாக பார்ப்போமா. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில், ஸோ ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன இருக்குது, ரீப்ரொடக்ஷனில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, ரைட். இதில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது, ரைட். Asexual reproduction la zoospores form ஆகுது, and these zoospores are motile, flagellated, right. Next, sexual reproduction la three types of sexual reproductions இருக்கு. என்னென்ன இருக்கு, sexual reproduction la three types. ஒன்று fusion of gamete difference la, கரெக்டா. ஸோ என்னென்ன, ஒன்று isogamous, and isogamousலயே ரெண்டு வெரைட்டி இருக்கு, motile, non-motile, right. So motile, இதுக்கு எக்ஸாம்பிள் Ulothrix. Then non-motile, இந்த non-motileக்கு எக்ஸாம்பிள் Spirogyra. Very good. Next, second one anisogamous. Anisogamousல எக்ஸாம்பிள், yes, very good, Eudorina. நாம் இங்கே மட்டும்தான் அது படிக்க போகிறோம். Next, oogamous, right. Oogamous-க்கு example, yes, volvox and இன்னொரு ஆள் இருந்தது, யாரு, fucus. ஓகே, volvox இன்னொரு இடத்துல பார்த்தோம், எங்கே பார்த்தோம், colonial algae. Very good. Filamentous-க்கு example, Ulothrix and Spirogyra. Okay. Then kelps யாருக்கு எதுக்காக நம்ம சொன்னோம், it forms an massive plant body. Okay, இதெல்லாம் தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது. Algae are useful to man in variety of ways. At least half of the total carbon dioxide fixation on earth is carried out by algae through photosynthesis. This is very important line. So carbon dioxide fixation அப்படின்னா என்ன அர்த்தம், carbon dioxide fix பண்ணி நான் என்ன ஃபார்ம் பண்ண போகிறேன், எஸ், குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன், கரெக்டா. அதானே நடக்குது ஃபோட்டோசிந்தசிஸில். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை தான் நம்ம என்னவா மாற்றுறோம், C6H12
O6 மாத்திரம். So this is carbon dioxide fixation. So என்ன சொல்றாங்கன்னா at least half of the total carbon dioxide fixation on earth is carried by algae through photosynthesis சொல்றாங்க. So இப்போ எர்த்ல ஃபார்ம் ஆன எல்லா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ்ட் ஆயிட்டுள்ள இந்த குளுக்கோஸ் மாலிகூல்ஸை எடுத்தீங்கன்னா அதில் half of them யார் ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும், algae ஃபார்ம் பண்ணதா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு algae population இருக்குன்னு அர்த்தம். ஓகே, so being photosynthetic, they increase the level of dissolved oxygen in their immediate environment. This is also very important. Increase the level of dissolved oxygen in their immediate environment. அப்போ என்ன அர்த்தம், அது தண்ணியில் இருக்குது அப்படின்னா தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை dissolved oxygen இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன், ஃபோட்டோசிந்தசிஸ் நடத்தும்போது கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணிட்டு ஆக்சிஜனை என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும். ரைட், இது தண்ணியில் இருக்கிறனால அது dissolved oxygen ரிலீஸ் ஆகும். ஓகே, so they are of paramount importance as primary producers of energy rich compounds. This is very important. So primary producers அப்படின்னு கேட்டால் அது யாரு, yes, algae. chief producers னு கேட்டால் இது நம்ம எங்கே படித்தோம், chief producers, yes, protistala. protistala எங்கே படித்தோம், yes, yes, போய் செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். protista எடுத்து செக் பண்ணி பாருங்க. protistala வர ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் கீழேயே இருக்கும். ஓகே, லாஸ்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. So they are of paramount importance as primary producers of energy rich compounds which forms the basis of food cycles of all the aquatic animals. So இது ஏன் நம்ம primary producers ன்னு சொல்றோம்னா, food cycle ஸ்டார்ட் பண்றதுல பேஸ்ல இருக்கிற ப்ரொடியூசரா இருக்கிறது யாரு, algae, marine forms-ல. ஓகே, ஸோ இது தண்ணியில் இருக்கக்கூடிய algae. ஸோ இது ஃபுட் செயின். ஃபுட் செயினில் ஸ்டார்டிங்கில் யார் இருக்கா, நம்மளோட algae தான் இருக்குது. algae யார் சாப்பிடுவா, ஜூ பிளாங்க்டான் சாப்பிடும். ஜூ பிளாங்க்டானை யார் சாப்பிடுவா, ஸ்மால் ஃபிஷ்ஷஸ். ஸ்மால் ஃபிஷ்லேருந்து லார்ஜ் ஃபிஷ், லார்ஜ் ஃபிஷ்லேருந்து வெரி லார்ஜ் ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும். கரெக்ட். ஸோ ஃபுட் செயின் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல யார் இருக்கா, algae இருக்கா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதை, எஸ், primary producers of ocean சொல்கிறோம். So many species of Porphyra, Laminaria, Sargassum are among 70 species of marine algae used as food. So இதுவரைக்கும் நம்ம 70 species of marine algae நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். அதில் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யார் யார், Porphyra, Laminaria and Sargassum. இந்த 3 பேருமே இம்பார்ட்டண்ட். நேம்ஸ் கொடுத்துட்டு இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆல்கே நேம் எல்லாம் கொடுத்துட்டு which of the following is used as a food by human beings மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட் MCQ. ஸோ Porphyra, Laminaria and Sargassum. ஸோ இது யார், பார்க்க அழகாக ரெட்டிஷாக இருக்கா, திஸ் இஸ் Porphyra. ஓகே, ஸோ இது Laminaria. இந்த பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, பெல்ட் மாதிரி. ஸோ திஸ் இஸ் Laminaria and this is Sargassum. ஓகே, இந்த மூணுமே நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ certain marine brown algae and red algae produces large amount of hydrocolloids. ஸோ hydrocolloids அப்படின்னா என்ன அப்படின்னா வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்சஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரோகொலாய்ட்ஸுங்கிறோம். ஸோ இது என்ன பண்ணும், நிறைய வாட்டர் ஹோல்ட் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது certain brown algae ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் ரெட் algae ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள், brown algaeல ஆல்ஜின்ங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் கராஜின்ங்கிறது ரெட் algaeலேருந்து வருது, which are used commercially. இதை தான் நம்ம கமர்ஷியலாக ஹைட்ரோகொலாய்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைட்ரோகொலாய்ட்ஸாக எதை யூஸ் பண்ணுறோம், ஆல்ஜின் அண்ட் கராஜின். ஆல்ஜின்ங்கிறது எதுலேருந்து வருது, brown algae. கராஜின்ங்கிறது ரெட் algae. 2 R இருக்கா, ஸோ ரெட் algae அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதை மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் பார்த்தாலே தெரியுது, திஸ் இஸ் brown algae. ஓகே, brown algaeல இந்த மாதிரி ஏர் பிளாடர்ஸ் இருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் ஏர் பிளாடர்ஸ். எதுக்காகனா மிதக்கறதுக்காக மேலே. ஓகே, திஸ் இஸ் brown algae அண்ட் திஸ் இஸ் பார்த்தாலே தெரியுது நல்ல ரெட்டிஷாக அழகாக குங்குமப்பூ கலரில் இருக்குது. ரைட், ஸோ திஸ் இஸ் ரெட் algae. ஓகே, இது வந்து கடலுக்கடியாக ரெட் algae கல்டிவேட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் மெரைன் ஃபார்ம்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ அதனால் மெரைன் வாட்டரில் கீழே என்ன பண்ணியிருக்காங்க, கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, agar, one of the commercial products obtained from Gelidium and Gracilaria which are used to grow microbes in preparations of ice creams and jellies. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஹைட்ரோகொலாய்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது அகர். அகர் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதுவும் நம்ம எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஜெலீடியம் அண்ட் அகருங்கிறது எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஜெலீடியம்ங்கிற
அகர் அப்படிங்கிறது எங்கிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? ஜெலிடியம் அண்ட் கிராசிலேரியா அப்படிங்கிற ஆல்கேலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே ஆக்சுவலாக ரெட் ஆல்கே. ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஐஸ்கிரீம்ஸில், ஜெல்லிஸில், இங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய கடையில் வாங்கி சாப்பிட்றோம், கரெக்டாக ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ அது நத்திங் பட் அகர். ஓகே, ஸோ chlorella, a unicellular algae rich in proteins, is used as a food supplement even by space travelers. ஸோ chlorella-ங்கிற algae எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹைட்ரோகொலாய்ட்ஸுங்கிறது brown algae and red algae. brownல algin, redல carragin. கரெக்டா? அடுத்தது அகர். அகர் எங்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம? எஸ், ஜெல்லிஸில், க்ரீம்ஸ் அண்ட் ஜெல்லிஸில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து மைக்ரோப்ஸை வளர்க்குறதுக்காக நம்ம பேஸாகவும் யூஸ் பண்ணுறோம் அகரை. ஓகே, ஸோ எந்தெந்த ஆல்கேலேருந்து வருது அகர்? ஜெலிடியம் அண்ட் கிராசிலேரியா. குளோரெல்லாக்கு ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது கிராசிலேரியா. சி, ஜெலிடியம் அண்ட் கிராசிலேரியா, ரைட்? ஓகே, இது ஜெலிடியம். ஓகே, ஸோ பார்க்கவே பாருங்கள் நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஜெலிடியம், கொஞ்சம் பட்டையாக இருக்கும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் கிராசிலேரியா. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், ஜெல்லி மாதிரி. ஓகே, இந்த ரெண்டுமே என்ன கலரில் இருக்குது? ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது, கரெக்டாக? ஸோ இது ரெண்டுமே ரெட் ஆல்கியில் வரும். ஸோ இது என்னது? பாக்டீரியா க்ரோத் மீடியம். ஓகே, இது பாக்டீரியாஸ் க்ரோத் ஆகிருக்கு இந்த மீடியத்தில். ஸோ இந்த மீடியம் ஃபுல்லாகவே யார்? அகர் மீடியம். ஓகே, இது நம்ம சாப்பிட்ற ஜெல்லிஸ். ஸோ இதுவும் அகர் யூஸ் பண்ணி தான் ஜெல்லிஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ the algae are divided into 3 main classes. இப்போ நம்ம பார்த்ததே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ப்ரௌன் ஆல்கே சொன்னேன், ரெட் ஆல்கே சொன்னேன், ரைட்? ஸோ அந்த மாதிரி நம்ம ஆல்கேயை 3 கிளாஸஸாக பிரிக்கிறோம். என்னென்ன? குளோரோஃபைசியே, ஃபயோஃபைசியே அண்ட் ரோடோஃபைசியே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கிளாஸஸ். ஓகே, பிளான்ட் கிங்டத்துக்கு கீழே வர ஆல்கே அப்படிங்கிறது, எஸ், இட் இஸ் அ டிவிஷன். ஓகே, டிவிஷன் ஆல்கே, டிவிஷன் Bryophyte, டிவிஷன் Pteridophytes. இங்கே குளோரோஃபைசியே, ஃபயோஃபைசியே, ரோடோஃபைசியேங்கிறது they are classes. இதுவும் MCQ. ஓகே, they are classes. class Chlorophyceae, class Phaeophyceae and class Rhodophyceae. so Chlorophyceae அப்படின்னா என்ன அர்த்தம்? chloro, so they are green algae. okay, Phaeophyceae, Phaeophyceae means brown algae, and Rhodophyceae, R for R, red algae. ஓகே, க்ரீன் ஆல்கேயோட இன்னொரு பேர் தான் என்னது? குளோரோஃபைசியே. ப்ரௌன் ஆல்கேயோட இன்னொரு பேர் தான் என்னது? ஃபயோஃபைசியே. அண்ட் ரெட் ஆல்கேயோட இன்னொரு பேர், எஸ், இன்னொரு பேர் ரோடோஃபைசியே. ஸோ கிளாஸஸ் ஆஃப் ஆல்கே, ஸோ க்ரீன் ஆல்கே குளோரோஃபைசியே,
ஸோ இது C-shaped chloroplast. Okay. So most of the members have one or more storage bodies called pyrenoids located in the chloroplast. ஒரு chloroplastலயுமே என்ன இருக்கும்னா pyrenoids இருக்கும். For example, இந்த chloroplastல பாருங்க. So இந்த chloroplastல இங்க இருக்கு பாருங்க, this is pyrenoids. Okay, இந்த மாதிரி எல்லா chloroplastலயும் ஒரு pyrenoids இருக்கும். So some pyrenoids contains protein besides starch. இந்த line அப்படியே sentence important. Proteinும் இருக்கும் அதுல starchும் இருக்கும். Some algae may store food in the form of oil droplets. சிலது starchாவோ இல்ல proteinaவோ store ஆகும். சிலது oil droplets store பண்ணும். Green algae usually have rigid cell wall made up of inner layer of cellulose and outer layer of pectose. This is also very important. So green algae la usually cell wall la ரெண்டு layers இருக்கும். Inner layer la தான் யார் இருக்கா? Cellulose இருக்கு. And outer layer la தான் யார் இருக்கா? Pectose இருக்கு. Remember பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. So inner layer la cellulose, outer layer la pectose இருக்கு. So இது yes, chloroplast. Chloroplastல pyrenoids எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். So இது என்ன shape of chloroplast னு சொல்லலாம் நாம இத cup shaped chloroplast சொன்னோம். கரெக்ட்டா? So cup shapeல இருக்கு. And this is pyrenoids. So pyrenoids நாம கொஞ்சம் zoom in பண்ணி பார்க்க போறோம். Okay? Pyrenoids எப்படி இருக்கும்னா proteins இருக்கும் and அத சுத்தியும் starch granules இருக்கும். அதனால தான் என்ன சொன்னோம்? Proteins beside starch னு சொன்னோம். Okay? அந்த sentence very important. Proteinும் இருக்கும், starchும் இருக்கும். மொத்தமா இத நாம pyrenoids னு சொல்றோம். Vegetative reproduction usually takes place by fragmentation or by formation of different types of spores. Usually வந்து vegetative reproduction அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா fragmentation-ஆ இருக்கும், அப்படி இல்லைனா spore formation. இந்த ரெண்டு தான், fragmentation அப்படி இல்லைனா spore formation. Okay? Asexual reproduction is by flagellated zoospores. So asexual reproduction எப்படி நடக்கும்? Flagellated zoospores produced in zoosporangia. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரெக்டா? நம்ம என்னென்ன பார்த்தோம்? Vegetative reproduction பார்த்தோம், asexual and sexual பார்த்தோம். கரெக்டா? Vegetative reproductionல என்ன பார்த்தோம்? Yes, fragmentation தான் காமனா இருக்குன்னு பார்த்தோம். Asexualல zoospores பார்த்தோம் and zoospores are motile அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ரைட்? அதே வந்து sexualல என்னென்ன பார்த்தோம்? Sexual reproductionல 3 types பார்த்தோம். ரைட்? Isogamous, anisogamous, oogamous. Isogamousல ரெண்டு, motile, yes, இது ரெஸ்பாண்ட் ஆகல சார், note is not responding. Okay. So isogamousல motile, non-motile ரெண்டு types இருக்கு. And anisogamous, oogamous. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்குன்னு ரிவைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுங்க. So the sexual reproduction shows considerable variation in types and formation of sex cells, and it may be isogamous, anisogamous, oogamous எல்லாமே இதுலயும் இருக்கு. ஸோ இதில் வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷனில் ஃப்ராக்மெண்டேஷனும் இருக்குது, இல்லைனா ஸ்போர் ஃபார்மேஷனும் இருக்குது, அண்ட் அனைசோ மீன் ஜூஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? ஸோ வெஜிடேட்டிவ் இதில் வந்து வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷனும் இருக்குது, அதில் ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது. அது இல்லாமல் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனும் இருக்குது, ஸோ அதில் ஜூஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது இல்லாமல் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் மூணுமே இருக்குது, ஐசோகேமஸ், அனிசோகேமஸ், ஊகேமஸ். இந்த மூணுமே இதில் இருக்குது, குளோரோஃபைசியல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது குளோரோஃபைசியா ஸ்பெசிஃபிக்காக. ஓகே, சம் காமன்லி ஃபவுண்ட் க்ரீன் ஆல்கே ஆர், யாரெல்லாம் காமனாக நம்ம பார்க்குறது க்ரீன் ஆல்கே? ஒன்று கிளாமடோமோனஸ். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பிக்சர் கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் பார்த்தோமா? ஸோ அந்த பிக்சர் யாரோடது? கிளாமடோமோனஸோடது. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் வால்வாக்ஸ். வால்வாக்ஸ் எதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்? எஸ், பேரண்ட் காலனி, டாட்டர் காலனி நல்லா பார்த்தோமா? ஸோ கொலோனியல் ஃபார்ம்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யுலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, இதெல்லாமே எப்படி இருக்கும்? ஃபிலமெண்டஸ். ஓகே, தென் கம்ஸ் காரா. காராங்கிறது ஒரு க்ரீன் ஆல்கே தான். இப்போ பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் காரா, பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் காரா. இது வந்து ட்ரூ ஸ்டெம் லீஃப் எல்லாம் கிடையாது, இட்ஸ் தேலாய்ட் பாடி தான். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about Phaeophyceae. Phaeophyceae னா யாரு? brown algae, right? Chlorophyceae is a green algae. Now we are going to see about Phaeophyceae. The members of Phaeophyceae or brown algae are found primarily in marine habitats. This is very important. So brown algae நாவே primarily எங்க இருக்கும்? marine habitats தான் இருக்கும்.
They shows greater variation in size and form. So they show greater variation in size and forms. Sorry, இது respond பண்ண okay. ஏன் நடுவுல ஸ்டாப் ஆகுது ரெஸ்பாண்ட் ஆகுறது? Okay. They show great variation in size and forms. So sizeலயும் formலயும் great variations இருக்கு. எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்குன்னா massive plant body form பண்ணும் kelps நம்ம பார்த்தோமா. So that kelps comes under brown algae. Okay, அது இல்லாம குட்டி குட்டியா இருக்கிற ectocarpus எங்க இருக்கு? brown algae ல தான் இருக்கு. So they range from simple branched filamentous forms, example ectocarpus, to profusely branched forms as represented by the kelps, which may reach a height of எவ்வளோ 100 meters. 100 meters வரைக்கும் kelps வளரும். பட் ectocarpus அப்படிங்கிறது பிரான்ச்சாக இருக்கும், ஃபிலமெண்டஸாக இருக்கும், அண்ட் குட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறதுலேருந்து மேசிவாக 100 meters வரைக்கும் வளரக்கூடிய kelps வரைக்கும் எதில் இருக்குது? நம்மளோட brown algae இருக்குது. அதனால என்ன சொல்கிறோம்? they show great variation in size and forms-னு சொல்கிறோம். ஸோ this is ectocarpus. இது வந்து ectocarpus குட்டியாக இருக்கும், ஃபிலமெண்டஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள், த்ரெட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே அதே தான், இதெல்லாமே என்னது? எஸ், ectocarpus. ஓகே, இது யாரு? திஸ் ஒன், இது kelps. ஸோ ஒரு ஹியூமனை வச்சு kelpஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது ஒரு kelp, இது இன்னொரு மீட்டர்ஸ் கணக்காக போகும். இது ஒரு ஹியூமனோட சைஸ். சி, இதெல்லாம் kelp. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். பட் இதுக்கு ட்ரூ ரூட் ஸ்டெம் இருக்கா? கிடையாது. இது டேலாய்டு பாடி தான். இதுக்கு லீஃப், இது வந்து பார்க்க லீஃப் மாதிரி தான் இருக்குது, பட் தட் இஸ் நாட் அ லீஃப். ஓகே, தே possess chlorophyll A and C. குளோரோஃபைசியல் என்ன இருந்துச்சு? குளோரோஃபில் A and B இருந்துச்சு, ரைட்? இங்கே என்ன இருக்குது அப்படின்னா குளோரோஃபில் A and C இருக்குது, கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் xanthophylls. ஸோ தே possess chlorophyll A and C. அது இல்லாமல் கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் xanthophylls இருக்குது. அதே குளோரோஃபைசியல் என்ன இருந்துச்சு நம்ம பார்த்தோம்? எஸ், குளோரோஃபில் A and B இருந்தது. பட் இங்கே குளோரோஃபில் A, C கூட சேர்த்து கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் xanthophylls pigments இருக்குது. They vary in color from olive green, so olive green to various shades of brown depending upon the amount of xanthophylls pigment fucoxanthin present in it. So xanthophyllum fucoxanthin எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து ஒரு olive greenல இருந்து டிஃபர் ஆகும். ஓகே, டீப் ப்ரௌன் வரைக்கும் போகும். ஸோ இது குளோரோஃபில் green color, xanthophylls is yellowish, carotenoids more reddish orange, anthocyanin is more towards reddish color. ஓகே, ஸோ அப்போ இது யாரு? ஸோ இது குளோரோஃபில், xanthophylls, carotenoids. அப்போ இது யாரு? brown algaeயோட கலர்ஸ். ஸோ இது மோர் லைக் ஒரு எல்லோ ஆரஞ்ச், கரெக்டா? ஸோ xanthophylls அண்ட் carotenoidsோட இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த ரெண்டும் எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குங்கிறத பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ ஒரு ஆலிவ் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன் ஷேட்ஸில் இது ஆலிவ் க்ரீன். ஸோ மோர் ஆலிவ் க்ரீன் இல்லைனா இந்த ஷேடில் இருக்கும், ப்ரௌனிஷ் கெரோட்டினாய்ட்ஸோட ஷேட்ஸில் இருக்கும். யார்? brown algae. ஓகே, ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் விச் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் லாமினேரியன் ஆர் மேனிட்டால். இங்கே ஃபுட் எப்படி ஸ்டோர் ஆகுது? லாமினேரியன் அண்ட் மேனிட்டால்ங்கிற ஃபார்மில் ஸ்டோர் ஆகுது. இதுவும் கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஓகே, குளோரோஃபைசில் எப்படி ஸ்டோர் ஆச்சு? பைரினாய்ட்ஸ், ரைட்? பைரினாய்ட்ஸில் என்ன இருந்தது? ப்ரோட்டீன் பிசைட்ஸ் ஸ்டார்ச். இங்கே லாமினேரியன் அண்ட் மேனிட்டால். இது எல்லாமே வந்து மேட்ச்சில் கேட்கக்கூடியான பொட்டன்ட் MCQs. ஓகே, the vegetative cells have a cellulosic wall usually covered on the outside by gelatinous coating of algin. So இந்த algin எங்க படிச்சோம்? எஸ், ஹைட்ரோகொலாய்ட்ஸ்ல படிச்சோமா? algin and carragin. ஸோ இந்த algin எங்க இருக்கு? brown algae இருக்கு. ஓகே, ஸோ வெளியே வந்து ஒரு ஜெலாட்டினஸ் கோட் இருக்கும். ஸோ அதுதான் என்னது? algin நம்ம சொல்கிறோம். ஸோ இது brown algae தான். இதுக்கு மேலே பாருங்களேன், ஒரு ஷைனி கோட் மாதிரி தெரியுதா நல்லா? ஸோ இதுதான் யாரு? algin. Okay, so the protoplast contains, in addition to plastids, a centrally located vacuole and nucleus. So இங்க இருக்கிற protoplastல என்ன இருக்கும்? plastids மட்டும் இல்லாம கூட சேர்த்து vacuoles-உம் இருக்கும், nucleus-உம் இருக்கும். Okay, the plant body is usually attached to the substratum by holdfast. அப்ப என்ன அர்த்தம்? plant body usually attached to substratum அப்படின்னா ஒன்றும் இல்லை, தரை அடியில். ஓகே, ஸோ அந்த தரையோ இல்லை ராக்காக இருக்கலாம், இல்லை சாயிலாக இருக்கலாம், எதோட அது போய் ஒட்டி நிற்கிதோ அதுதான் என்னது? சப்ஸ்ட்ராட்டம். ஸோ அது கூட இது போய் ஒட்டி நிற்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா?
ஹோல் ஃபாஸ்ட் ஹெல்ப் பண்ணுது. ஹோல் ஃபாஸ்ட்டுங்கிறது ரூட் கிடையாது, பட் பார்க்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது இப்படி பிடிச்சிக்கும். ஓகே, ஸோ ஹோல் ஃபாஸ்ட் அண்ட் ஹேஸ் அ ஸ்டாக். ஸ்டாக்னா அதுலேருந்து வெளியே வர்றது நம்ம ஸ்டெம் மாதிரி இருக்கும். ஓகே, தட் இஸ் ஸ்டாக். The stipe and the leaf-like photosynthetic organ, the frond. So leaf மாதிரி இருந்துச்சுல நம்ம பார்த்தோம்ல, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? frond அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so these are important MCQs. So leaf மாதிரி இருக்கிறது frond. ஓகே, ஸோ இதுதான் ஹோல் ஃபாஸ்ட். ரூட் மாதிரி இருக்கும், சப்ஸ்ட்ராட்டோட அட்டாச் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். தென் திஸ் இஸ் ஸ்டைப், ஸ்டெம் மாதிரி குட்டியாக இருக்கிறது. அண்ட் இதெல்லாம் யார்? பிளேட்ஸ், இல்லைனா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நடுவில் இதில் ஏர் பிளாடர்ஸ் இருக்கும். யாருக்கு இருக்கும்? ப்ரௌன் ஆல்கேக்கு மட்டும்தான் இருக்கும். சி, இது ஒரு ப்ரௌன் ஆல்கே. ஏர் பிளாடர்ஸ் பாருங்கள், இது எல்லாமே என்னது? ஏர் பிளாடர்ஸ். எதுக்காகனா அது ஃப்ளோட் ஆகிறதுக்காக. ஓகே, ஸோ ஷைனியாக இருக்குது. ஸோ ஷைனியாக இருக்கிறது எல்லாமே எதனால்? ஆல்ஜின் இருக்கிறனால. ஓகே, அதுதான் அந்த ஷைனினஸ் தருது. அண்ட் இதெல்லாம் யார்? இதெல்லாமே ஏர் பிளாடர்ஸ். ஸோ இது எல்லாமே ப்ரௌன் ஆல்கேயோட வெரைட்டிஸ். ஸோ டீப் ப்ரௌன் வரைக்கும் இருக்குது நம்ம ப்ரௌன் ஆல்கேல. ஓகே, ஸோ இதுவும் ப்ரௌன் ஆல்கே. சி, ஹோல் ஃபாஸ்ட்டை நல்லா காமிச்சிருக்காங்க இந்த பிக்சரில். ஹோல் ஃபாஸ்ட்டு இது சப்ஸ்ட்ரேட்டம், ஒரு ராக் மாதிரி இருக்குது. அண்ட் அதில் அழகாக அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் லாமினேரியா. லாமினேரியாவுக்கு ஹோல் ஃபாஸ்ட், ஸ்டைப் அண்ட் ஃப்ராண்ட். ஸோ இது லாமினேரியாவோட பிக்சர். ஸோ இது லாமினேரியாவில் இருக்கிற ஹோல் ஃபாஸ்ட் அண்ட் என்னடா இது ஹோல் ஃபாஸ்ட். ஓகே, இது ஃப்ராண்ட் அண்ட் இது ஸ்டைப். ஓகே, ஸோ இதில் லாமினேரியாவில் நிறைய ஸ்பீஷியஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு லாமினேரியா, இது ஒரு டைப் ஆஃப் லாமினேரியா. ஸோ இதுதான் ஸ்டைப்பு அண்ட் திஸ் ஒன் இஸ் ஹோல் ஃபாஸ்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் பிளேடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிக்டேயோட்டா. டிக்டேயோட்டாவும் என்னது? ப்ரௌன் ஆல்கே. டிக்டேயோட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா எண்ட்லேயுமே எல்லா லீஃப் லைக் ஃப்ரான்ஸ் இருக்குல்ல, ஃப்ராண்டோட எண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன்ஸ் இருக்கும், 2 பிரான்ச்சஸ் வர மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் டிக்டேயோட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பிக்சர் பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ டிக்டேயோட்டாவா, லாமினேரியாவா, அப்படி இல்லைனா அது ப்ரௌன் ஆல்கேயா, இல்லைன்னா ரெட் ஆல்கேயா அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிக்சர் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எண்டிங்கில் 2 பிரான்ச்சஸாக வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் டிக்டேயோட்டா. டிக்டேயோட்டாவில் நிறைய கலர்ஸ் அண்ட் இது வெரைட்டிஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் டிக்டேயோட்டா. ஓகே, இது இன்னொரு வெரைட்டிஸ் ஆஃப் டிக்டேயோட்டா. நல்லா பியூட்டிஃபுல் கலர்ஸில், ரைட்? இதுவும் டிக்டேயோட்டா. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை fragmentation. ஆல்ரெடி எப்போவுமே ஆல்கேக்கு வெஜிடேட்டிவ்னாலே fragmentation. நெக்ஸ்ட், asexual reproduction in most brown algae is by biflagellate zoospores. ஸோ asexualங்கிறதும் zoospores தான். இதே தான் chlorophytes பார்த்தோம், ரைட்? that are pear shaped and have 2 unequal laterally attached flagella. This is important. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதில் ப்ரௌன் ஆல்கேல எப்படி இருக்கும் இந்த ஜூஸ்போர் அப்படின்னா, பியர் ஷேப்டாக இருக்கும். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். பியர் ஷேப்டு ஜூஸ்போர்ஸ் அப்படின்னு கேட்டாலே தட் பிலாங்ஸ் டு ப்ரௌன் ஆல்கே. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. அண்ட் ஹாவ் 2 unequal laterally attached flagella. 2 flagella இருக்கும். ஜூஸ்போர்னாலே மூவிங்காக மொட்டையில், ஸோ தே வில் ஹாவ் flagella. ஸோ இங்கேயும் flagella இருக்குது, 2 flagella இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும்? they have 2 unequal and laterally attached flagella இருக்கும் and pear shapeல இருக்கும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது என்ன ஷேப் பாருங்கள், பியர் ஷேப்பில் இருக்கா? ஓகே, பியர்னா என்னது? நம்ம தமிழில் பேரைக்கா சொல்லுவோம்ல, ஸோ அதோட ஷேப்பில் இருக்குது, ரைட்? அண்ட் லேட்ரலாக அட்டாச் ஆகிருக்கு. மேலே அப்பிக்கலாக அட்டாச் ஆகலை ஃப்ளாஜெல்லாம், பட் லேட்ரலாக அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் அன்ஈக்குவலாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று குட்டியாக இருக்குது. ஓகே, பியர் ஷேப்ட், அன்ஈக்குவலாக அட்டாச் ஆகிருக்கும், லேட்ரலாக இருக்கும். ஓகே, இதுதான் என்னது? ப்ரௌன் ஆல்கேயோட ஜூஸ்போர்ஸ். Sexual reproduction may be isogamous, anisogamous and oogamous. So இங்கேயும் மூணுமே இருக்கு, isogamous, anisogamous and oogamous. Union of gametes may takes place in water or within the oogonium, that is oogamous speciesல. So oogamousல நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சோம்? large female non-motile gamete இருக்கும் and smaller motile
மேல் கேமிட் இருக்கும், ரைட்? ஸோ இதில் ஃபியூஸ் ஆகி ஊகோனியத்திலே டெவலப்மெண்ட் நடக்கும், அதான் சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் வித்தின் தி ஊகோனியம். ஸோ யூனியன் ஆஃப் கேமிட்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஊகோனியத்திலே நடக்கும். The gametes are pyriform, that is pear shaped. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸோ கெமிட்ஸ் எப்படி இருக்கும்? பியர் ஷேப்டு இருக்கும். ஸோ பியர் ஷேப்டு கெமிட்ஸ் அப்படின்னு கேட்டாவே அது எங்கே வரும்? ப்ரௌன் ஆல்கேல தான் வரும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பைரிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பியர்ஸ் 2 laterally attached flagella. ஓகே, the common forms are ectocarpus, dictyota, laminaria, sargassum and fucus. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். இதில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம்? டிக்டோட்டா பார்த்தாச்சு, லாமினேரியா பார்த்தாச்சு, ரைட்? எக்டோகார்பஸ் இருக்குது, சர்காசம் இருக்குது, ஃபியூக்கஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எஸ் எக்டோகார்பஸ், ஓகே. ஸோ இதில் ஆல்ரெடி டெக்டியோட்டா லாமினேரியாலாம் பார்த்தாச்சு. ஸோ சர்காசம், ஃபியூக்கஸ் எல்லாம் இருக்குது, கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் சர்காசம். ஸோ இங்கே பாருங்கள், கல்டிவேட் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தோமா 70 ஸ்பீஷியஸ் நம்ம ஈட் பண்ணுறதுல லாமினேரியா, சர்காசம் எல்லாம் ஒரு வெரைட்டின்னு பார்த்தோமா? ஸோ இது கல்டிவேட் பண்ணுறது. ஓகே, திஸ் இஸ் ஃபியூக்கஸ். நெக்ஸ்ட் we are going to see about Rhodophyceae. Rhodophyceae என்ன சொன்னோம்? commonly called as red algae, right? So red algae, commonly called as red algae because the predominant of red pigment, that is predominance of red pigment are phycoerythrin in their body. இது important MCQ. phycoerythrin இருக்கிறனால தான் அதுக்கு என்ன கலர் இருக்கு? ரெட்டிஷ் கலர் இருக்கு, நல்ல பியூட்டிஃபுல் ரெட் கலர், ரைட்? So majority of the red algae are marine with greater concentrations found in warmer areas. இது ரொம்ப important MCQ டா. என்னன்னா வார்மர் ஏரியாஸில் இது அதிகமாக இருக்கும் அண்ட் மெஜாரிட்டி என்னவா தான் இருக்கும்? மெரைனாக தான் இருக்கும். ஓகே, மெரைனாக இருக்கும். எங்கே அதிகமாக இருக்கும்னா வார்மர் ஏரியாஸில் ஜாஸ்தியாக இருக்கும். யார்? ரெட் ஆல்கே. ப்ரௌன் ஆல்கேக்கு என்ன படித்தோம்? மெரைன் ஃபார்ம்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும்னு படித்தோம். ஓகே, ஸோ தே occurs in both well lighted regions close to the surface of the water and also in great depths in the oceans. இப்படியும் கேட்பாங்கடாமா, லைட்டு கொஞ்சம் தான் பெனிட்ரேட் ஆகக்கூடிய கிரேட்டர் டெப்த்தில் எந்த டைப் ஆஃப் ஆல்கே இருக்குன்னு கேட்பாங்க. எந்த டைப் ஆஃப் ஆல்கே இருக்குது? ரெட் ஆல்கே இருக்குது. ஓகே, ஸோ த ரெட் tally of most of the red algae are multicellular. Some of them have complex body organization. The food is stored as, food எப்படி ஸ்டோர் ஆகுது? Floridian starch-ஆ ஸ்டோர் ஆகுது. This is very important. அதே ப்ரௌன் ஆல்கேல எப்படி ஸ்டோர் ஆச்சு? எஸ் 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 யோசிங்க. ஓகே, ப்ரௌன் ஆல்கேல எப்படி ஸ்டோர் ஆகுது? லாமினேரியன் அண்ட் மேனிட்டால் ஸ்டோர் ஆகுது. இங்கே ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சாக ஸ்டோர் ஆகுது. இதில் எங்கே கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஸ்டோரேஜுக்கு, அதே வந்து ஃபைகோஎரித்ரின் ஃபைகோஎரித்ரின் அப்படிங்கிறது பிக்மெண்ட். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ரெண்டுமே வந்து ரெட் ஆல்கேல வரும்னு தெரியும், ஆனால் எது பிக்மெண்ட்டு எது ஸ்டோரேஜ்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ ஃபைகோஎரித்ரின் அப்படிங்கிறது ரெட் கலர் பிக்மெண்ட் தர்றது, ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படிங்கிறது அதோட ஸ்டோரேஜ் ஃபார்ம், ஃபுட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுதுங்கிற ஃபார்ம். ஓகே, விச் இஸ் வெரி சிமிலர் டு அமிலோபெக்டின் அண்ட் கிளைகோஜனின் ஸ்ட்ரக்சர். திஸ் இந்த லைனும் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ஸோ ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் எப்படி இருக்கும்? அமிலோபெக்டின் அண்ட் கிளைகோஜனின் ஸ்ட்ரக்சர். அமைலோ அப்படின்னாவே சம்திங் டு டூ வித் கார்போஹைட்ரேட். ஓகே, பெக்டின் ப்ரோட்டீன். ஸோ கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் அண்ட் கிளைகோஜனாவும் ஸ்டோர் ஆகும். ஓகே, the red algae usually reproduce vegetatively by fragmentation. They produce asexually by non-motile spores. This is very important. நீங்கள் படிக்கிறதுலையே non-motile spores ஃபார்ம் பண்ணுறது, non-motile gamete, non-motile spores, இந்த ரெண்டு வார்த்தையுமே எங்கே வரும் அப்படின்னா ரெட் ஆல்கேல மட்டும்தான் வரும். ஓகே, ரெட் ஆல்கேல தான் non-motile spores இருக்குது, non-motile gameteஸும் இருக்குது. ஸோ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இஸ் oogamous and accompanied by complex post-fertilization development. So complex post-fertilization development யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் யாருக்கு இருக்கு? ரெட் ஆல்கேக்கு இருக்கு. ஓகே, the common members are யாரெல்லாம்? Polycyphonia, Porphyra, Gracilaria and Gelidium. ஆல்ரெடி Gracilaria and Gelidium பார்த்தாச்சு. இப்போ Polycyphonia and Porphyra எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ திஸ் இஸ் பாலிசிஃபோனியா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், ஒரு ரெட்டிஷ் நியூட் கலரில் இருக்கா. ஸோ திஸ் இஸ் பாலிசிஃபோனியா. அண்ட் திஸ் இஸ் நல்ல ரெட்டிஷாக அப்படியே தின் ஷீட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் porphyra. ஓகே, ஸோ ஒரு கம்பேரிசன். Chlorophyceோட காமன் நேம் green algae, Phaeophyceae is brown algae and Rhodophyceae is red algae. Next, major pigments என்ன? Chlorophyceae chlorophyll A and B, Phaeophyceae chlorophyll A and C கூட சேர்த்து fucosanthin, Rhodophyceae chlorophyll A and D கூட சேர்த்து phycoerythrin இருக்கும். ஓகே, and storage. So Chlorophyceae starch pyrenoids ஸ்டோர் ஆகுது, ரைட். நெக்ஸ்ட் mannitol laminarian, அதுவும் ஸ்டார்ச், இங்கே ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். அடுத்து செல் வால்ல செல்லுலோஸ் இருக்கு, இங்கே செல்லுலோஸ் அண்ட் அல்ஜின் இருக்கு வெளியே. அதனால தான் என்ன இருந்துச்சு, ஒரு ஷைனி கோட் இருந்துச்சு. செல் வாலுக்கும் வெளியே இருக்கும். ஓகே, இங்கே செல்லுலோஸ் தான். நெக்ஸ்ட் ஃப்ளஜெல்லா. ஸோ இங்கே எப்படி இருக்கும்னா குளோரோஃபைசியக்கு 2 to 8 இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அண்ட் அப்பிக்கலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி ஒரு கேமீட் இருக்குது, இல்லைனா ஆர்கானிசம் இருக்குனாலும் அப்பிக்கலாக இருக்கும். 2 இருக்கும், 2 இல்லை 8 இருக்கும், பட் ஈக்குவலாக இருக்கும் பார்க்குறக்கு. பட் ஃபயோஃபேசியில் 2 தான் இருக்கும், 2 லேட்ரலாக இருக்கும் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்ம எப்படி பார்த்தோம், பியர் ஷேப்பில் இருக்கும் அண்டு ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இருக்கும், லேட்ரலாக வரும்னு பார்த்தோம், ரைட். இங்கே ஃப்ளஜெல்லாவே இருக்காது. ஸோ மொட்டைல் அப்படிங்கிறது எங்கே இல்லை, ரோடோஃபைசியில் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேபிட்டாட் எங்கெல்லாம் இருக்குது, குளோரோஃபைசியா வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர். பிராக்கிஷ் வாட்டருங்கிறது என்னது, கடலும் ஆறும் கலக்கிற இடத்துல வர டைப் ஆஃப் வாட்டர் என்னது, பிராக்கிஷ் வாட்டர். ஸோ இங்கே ஃப்ரெஷ் வாட்டர் ரேராக தான் இருக்கும், பட் மோஸ்ட்டாக சால்ட் வாட்டர் அண்ட் பிராக்கிஷ் வாட்டரில் தான் யார் இருப்பா, ப்ரௌன் ஆல்கே இருக்கும். இங்கேயும் அதே தான், சால்ட் வாட்டரில் தான் அதிகபட்சமாக இருக்கும். ஓகே, ரோடோஃபைசியே. ஸோ அதே மாதிரி டீப் ஓஷன்ஸில் யார் இருக்கா, ரோடோஃபைசியே. ஓகே, பியர் ஷேப்டு கெமீட்ஸ் யாருக்கு இருக்குது, ப்ரௌன் ஆல்கேக்கு. ஸோ நெக்ஸ்ட் we are going to see about Bryophytes. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஆல்கேயோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். அது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், லைக் ஹைட்ரோகலாய்ட்ஸ், ஆல்ஜின்ஸு, அப்புறம் அதுதான் half ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், கிளாஸஸ் ஆஃப் ஆல்கே பார்த்தோம். கிளாஸஸ் ஆஃப் ஆல்கேல என்னென்ன இருந்துச்சு, குளோரோஃபைசியே, ஃபயோஃபைசியே அண்ட் ரோடோஃபைசியே இருந்துச்சு. இப்போ இது மூணையும் நம்ம பார்த்துட்டு இதுக்கு 3க்கு டிஃப்ரென்ஸும் பார்த்தாச்சு. இனி நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது Bryophytes. ஓகே, Bryophytes are also called as amphibians of plant kingdom. This is very important. So amphibians of plant kingdom னு யாரை சொல்றோம்னா Bryophytes சொல்றோம். ஏன் amphibians of plant kingdom னு சொல்றோம் அத? எஸ், இது வரைக்கும் நீங்க பார்த்த ஆல்கே எல்லாமே எதுல இருந்துச்சு, அக்வாட்டிக் ஹேபிட்டாட்ல, ரைட். இப்போதான் Bryophyte வந்து எதுக்கு வருது, டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டாட்டுக்கு வருது. பட் ஸ்டில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்டர் ஃபார் இட்ஸ் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வாட்டர் கண்டிப்பாக தேவை. பட் எங்கே இருக்குது, இருக்கிறது தரையில் இருக்குது, டெரஸ்ட்ரியலில் இருக்குது. அதனால தான் நம்ம இது என்னென்னு சொல்கிறோம், amphibians of plant kingdom அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, Bryophytes includes various mosses and liverworts. ஸோ Bryophytes உள்ள இருக்கிற டிவிஷன் யார், mosses and liverworts. ஸோ that are found commonly growing in moist shaded areasல மட்டும்தான் இருக்கும். So and Bryophytes are also called as amphibians of the plant kingdom because these plants can live in soil but are dependent on water for sexual reproduction. So எதுக்காக water depend பண்ணி இருக்கு, for sexual reproduction. Okay, so they usually occurs in damp, humid and shaded localities. They play an important role in plant succession on bare rock or soil. So இதெல்லாம் தான் யாரு, நம்மளோட Bryophytes. பார்க்க ஆல்கே மாதிரியே இருக்கு, கரெக்டா. பட் Bryophytes இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாடிஸ் இருக்கும் அண்ட் மோர் டெரஸ்ட்ரியலாக இருக்கும். ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு ஹியூமிட் பிளேசஸ்லாம் உங்களால் என்ன பார்க்க முடியும், Bryophytes பார்க்க முடியும். அதே பேர் ராக்லையோ இல்லை பேர் சாயிலையோ ஃபஸ்ட்டு காலனைஸ் பண்ணுறதுல யார் வருவா, Bryophytes வரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் Bryophytes. குட்டி குட்டியாகவும் இருக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டி செடி மாதிரி இருக்கும் பார்க்க, பட் தட் இஸ் நாட் ஃபுல் பிளான்ட். இதெல்லாம் யார், Bryophyte. இது ராக். ஸோ பேர் ராக்கில் Bryophyte ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, the plant body of Bryophyte is more differentiated than that of the algae. It is thallus-like. It is thallus-like, prostrate or erect, and attached to the substratum by unicellular or multicellular rhizoids. அங்கே brown algae என்ன இருந்துச்சு, hold fast இருந்துச்சு, ரைட். இங்கே என்ன இருக்குது, rhizoids இருக்குது. rhizoids unicellular-ஆகவும் இருக்கலாம், இல்லைனா multicellular-ஆகவும் இருக்கலாம். இது பக்கத்துலேயே எழுதி வைங்க. இதுக்கப்புறம் நம்ம Angiosperms எல்லாம் பார்ப்போம்ல.
ஸோ ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்கே ரூட் ஹேர்ஸும் இருக்கும் ஸ்டெம் ஹேர்ஸும் இருக்கும் கரெக்டாக. ஸோ ரூட் ஹேர்ஸ் அது யூனிசெல்லுலார். இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்கே எழுதுகிறேன். ஓகே, ரூட் ஹேர் இது வந்து ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் சைடில் எழுதி வைங்க. ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் ரூட் ஹேர்ஸுங்கிறது யூனிசெல்லுலார், அதே ஸ்டெம் ஹேர்ஸுங்கிறது மல்டிசெல்லுலார். ஓகே, அதே இங்கே ரைசாய்ட்ஸுங்கிறது யூனிசெல்லுலராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மல்டி செல்லுலராக இருக்கலாம். ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, அதனால் இதை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இதை நம்ம வந்து அனட்டமி படிக்கும்போது இல்லை மார்ஃபாலஜி படிக்கும்போதெல்லாம் இதை பற்றி படிப்போம். ஓகே, தே லேக் ட்ரூ ரூட் ஸ்டெம் ஆர் லீஃப். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவருக்கு என்ன இல்லை, ட்ரூ ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ கிடையாது. ஓகே, தே மே பொசஸ் ரூட் லைக், லீஃப் லைக் ஆர் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ பார்க்க ரூட் லைக் இருக்கலாம், அதுதான் யார், ரைசாய்ட்ஸ். அப்படிலாம் ஸ்டெம் லைக் இல்லை லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இருக்குது, பட் there is no true root stem or leaf. The main plant body of the bryophyte is haploid. This is very important. Main plant body of bryophyte என்னது, haploid. அப்போ algae-ஓட main plant body is, it is also haploid. Okay, so it is produced, it produces gametes, hence called as gametophyte. So இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, gamete ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், gametophyte. ஸோ ஹாப்ளாய்டாக இருக்கிறத நம்ம gametophyteனும், டிப்ளாய்டாக இருக்கிறத நம்ம ஸ்போரோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இதையும் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஹாப்ளாய்ட்ஸாக இருந்தால் அதை நம்ம gametophytesனு சொல்லுவோம். அதே வந்து டிப்ளாய்டாக இருந்தால் அதை நம்ம ஸ்போரோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாமே ப்ரையோஃபைட்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருக்கா, பட் தட் இஸ் நாட் லீஃப், தட் இஸ் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ். ஓகே, இது பார்க்க உங்களுக்கு ஸ்டெம் மாதிரி தெரியும், பட் தட் இஸ் நாட் ஸ்டெம், தட் இஸ் ஸ்டெம் லைக் அப்பண்டேஜஸ். ஓகே, the sex organs in bryophytes are multicellular. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் MCQ. ஸோ bryophytes இருக்கிற செக்ஸ் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கும், மல்டிசெல்லுலாராக இருக்கும். அதில் மேல் செக்ஸ் ஆர்கனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆந்த்ரீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க கரெக்டாக, இதில் என்ஜியோஸ்பர்ம்ஸ் படிக்கும்போது மேல் செக்ஸ் ஆர்கன்ஸில் என்ன படிச்சிருப்பீங்க, ஆந்தர் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்களா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே தான் போலன் கிரெயின்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆச்சு, ரைட். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேல் கேமிட் அப்படின்னா யார், ஆந்த்ரீடியம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க, MCQவில் கேட்பாங்க. ஸோ அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஆந்த்ரோசாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அண்ட் அந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ்க்கு 2 ஃப்ளஜெல்லாம் இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் தே ஆர் மொட்டைல். ஸோ இங்கே ப்ரையோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ஆர்கன்ஸ் மல்டிசெல்லுலார், அதில் மேல் செக்ஸ் ஆர்கன் என்னன்னு சொல்கிறோம், ஆந்த்ரீடியம்னு சொல்கிறோம். ஆந்த்ரீடியத்துலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஆந்த்ரிடோசாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆந்த்ரியோசாய்ட்ஸ் அப்படிங்கிறது யார், பைஃப்ளாஜிலேட்டடாக இருக்குது, மொட்டைலாக இருக்குது. ஓகே, இதே ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் என்ன சொல்கிறோன்னா ஆர்கிகோனியம்னு சொல்கிறோம். இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஃப்ளாஸ்க்கு ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ஃப்ளாஸ்க்கு ஷேப்பில் இருக்கும். சாரி, ஓகே, இது பார்க்க எப்படி இருக்குன்னா இது மாதிரி ஃப்ளாஸ்க்கு ஷேப்பில் இருக்கும். ஓகே, அண்ட் ப்ரொடியூசஸ் அ சிங்கிள் எக், ஒரே ஒரு எக் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃப்ளாஸ்க்கு ஷேப்பில் இருக்கும், ஒரே ஒரு எக் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். The anthrozoids are released into the water where they come in contact with the archegonium. ஸோ இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு சொன்னோம், பைஃப்ளாஜிலேட்டடாக இருக்குமா, 2 ஃப்ளாஜெல்லாம் இருக்குமா. ஸோ இது நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சுவலாக இது நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது எல்லாமே என்ன ஆகும், வாட்டரில் ரிலீஸ் ஆகும். ஸோ வாட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது நேராக எங்கே வரும், இங்கே வரும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனாக இருக்கக்கூடிய ஆர்கிகோனியத்துக்கு வரும். ஓகே, ஸோ ஆர்கிகோனியத்தில் ஒரே ஒரு எக் தான் இருக்கும், இது ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ த ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த வாட்டர். ஸோ இதனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம், வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி கம்ப்ளீஷன், ஃபார் தி ப்ரையோஃபைட்ஸ் டு கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள். ஓகே, லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணணும்னா வாட்டர் வெரி எசென்ஷியல், ஏன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக வாட்டர் வேணும். அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது ஆந்த்ரோசாய்ட்ஸ், இது யார், ஆர்கிகோனியம். ஓகே, உள்ள ஒரே ஒரு எக் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆந்த்ரோசாய்ட்ஸ் என்ன ஆகும், வெளியே ரிலீஸ் ஆகும். ஸோ இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது என்ன ஆகும், இங்கே கான்டாக்டில் வந்து உள்ள ஃபியூஸ் ஆகணும். ஓகே, ஸோ இதை நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ இதிலிருந்து
என்ன ரிலீஸ் ஆகுது? ஆந்த்ரோசாய்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது, பைஃப்ளாஜெல்லேட்ஸ். அண்ட் இது நேராக வந்து எங்கே உட்காருது? ஆர்கிகோனியத்தில், ரைட்? ஒரே ஒரு எக் தான் இருக்குது. அண்ட் அந்த எக்கில் போய் ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த இதை ஃபெசிலேட் பண்ணுறதுக்கு யார் வேணும்? நமக்கு வாட்டர் வேணும். ஸோ திஸ் வில் பி ரிலீஸ்ட் இன் டு தி வாட்டர். அதனால தான் நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம்? Amphibians of plant kingdom. So water is necessary for them to complete the life cycle. So an anthrozoids fuses with the egg to produce zygote. The zygote do not undergo reduction division immediately. They produce multicellular body called as sporophyte. So zygote form ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்னா மேல் கெமீட்டோ ஃபீமேல் கெமீட்டோ ஃபியூஸ் ஆகுது, ரைட்? மேல் கெமீட்டுங்கிறது ஹாப்ளாய்டு, ஃபீமேல் கெமீட்டுங்கிறதும் ஹாப்ளாய்டு. ஸோ மேல் கெமீட் டு ஃபீமேல் கெமீட் டு ப்ரொடியூஸ் ஆன பிளான்ட் பாடி என்னவா இருக்கு? மெயின் பிளான்ட் பாடி அதுவும் ஹாப்ளாய்டாக தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ ஹாப்ளாய்ட்லேருந்து ஹாப்ளாய்ட் கெமீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கு கீழே போக முடியாது, கரெக்டாக? ஸோ அப்போ இது என்ன டைப் ஆஃப் டிவிஷன் நடந்திருக்கும் இங்கே? மைட்டாசிஸ், ரைட்? உங்களுக்கு இருக்கிற நம்பரை அப்படியே காப்பி பண்ணி கொடுத்தா அது மைட்டாசிஸ் டிவிஷன், கரெக்டாக? இப்போ இந்த ரெண்டு ஃபியூஸ் ஆகி தான் என்ன ஃபார்ம் பண்ணுது? ஜைகோட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஜைகோட் என்னவா இருக்கும்? என்ன இல்லை டூ என்ன? ஹாப்ளாய்டு ஆர் டிப்ளாய்டு? இட் இஸ் டிப்ளாய்டு. ஸோ டிப்ளாய்டாக இருக்கிற இது ஹாப்ளாய்டு மெயின் பாடி பிளான்ட் பாடி தான் ஃபார்ம் பண்ணணும், ரைட்? அப்போ இது மியாசிஸ் டிவிஷன் அண்டர்கோ பண்ணணும். பட் இங்கே என்ன நடக்கும்னா இது உடனே மியாசிஸ் டிவிஷன் அண்டர்கோ பண்ணாது. பட் அதுக்கு பதிலாக இது வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆகி ஸ்போரோஃபைட்டாக மாறும். ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது என்னது? நம்ம என்ன சொன்னோம்? டிப்ளாய்டு ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொன்னோம்? ஸ்போரோஃபைட்னு சொன்னோம். ஸ்போரோஃபைட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், கேமிட்டோஃபைட்ஸ் கெமிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது பிளான்ட் பாடி. இந்த பிளான்ட் பாடிங்கிறது என்ன? ஸோ இந்த பிளான்ட் பாடி அப்படிங்கிறது என்ன? ஸோ இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு? இது வந்து கேமிட்டோஃபைட். இட் ப்ரொடியூசஸ் கெமிட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கெமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, ரைட்? இப்போ ஜைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட் டெவலப் ஆகுது. இனி இந்த ஸ்போரோஃபைட்டில் மியாசிஸ் நடந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்போர்ஸுங்கிறது ஹாப்ளாய்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்போர்ஸ் வில் ஜெர்மினேட் டு ஃபார்ம் மெயின் பிளான்ட் பாடி, ஹாப்ளாய்ட் பிளான்ட் பாடி ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ த ஸ்போரோஃபைட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங். பட் என்ன பிரச்சனைனா இந்த ஸ்போரோஃபைட் ஃப்ரீ லிவிங் கிடையாது, பட் அட்டாச் டு தி ஃபோட்டோசிந்தட்டிக் கேமிட்டோஃபைட். ஸோ கேமிட்டோஃபைட்டுக்கு கூட சேர்த்து இந்த ஸ்போரோஃபைட் அட்டாச் ஆகி மேலே அப்படியே வளரும். ஓகே, and derives nourishment from gametophyte. Some cells of the sporophyte undergo reduction division, that is meiosis, to produce haploid spores. These spores germinate to produce gametophytes. Okay, so let's see. So இது female, yes, அப்போ அது என்னது? ஆர்கிகோனியம். இது என்னது? male sex organ, that is antheridium. Okay, ஸோ இந்த ஆர்கிகோனியம் இருக்குது, இங்கே ஆந்த்ரீடியம் இருக்குது. ஆந்த்ரீடியத்துலேருந்து என்ன ரிலீஸ் ஆகும்? எஸ், ஆந்த்ரோசாய்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். அண்ட் இது இங்கே போய் என்ன பண்ணும்? இதை ஃபர்டிலைஸ் பண்ணும். ஓகே, இது எக்ஸாம்பிள் மார்கான்ஷியா. ஸோ இதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ திஸ் இஸ் ஆர்கிகோனியோஃபோர், இது ஆந்த்ரீடியோஃபோர். இதில் தான் ஆர்கிகோனியோஃபோரில் ஆர்கிகோனியம் இருக்கும், ஆந்த்ரீடியோஃபோரில் ஆந்த்ரீடியா இருக்கும். ஓகே, ஸோ இதில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஜெம்மா கப்பில் நடக்கும். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா ஒரு கப் ஷேப்பில் குட்டியாக ஒரு செடி மாதிரி ஃபார்ம் ஆகும், இந்த செடி மேலேயே ஃபார்ம் ஆகும். அண்ட் அது தனியாக டிட்டாச் ஆகி ஒரு புது பிளான்ட்டாகவே டெவலப் ஆகும். ஓகே, தட் இஸ் கெம்மா கப். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் Bryophytes. Bryophytes in general are of little economic importance. So இதெல்லாம் very little economic importance, but some mosses provide food for herbaceous mammals, birds and other animals. Species of Sphagnum, a moss, provide peat that have the long been used as fuel and as a packing material for transshipment of living material because of their capacity to hold water. This is important. So என்ன நிறைய ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் சில ஸ்பீஷஸ் ஆஃப் ஸ்பாக்னம், ஸ்பாக்னத்தோட ஸ்பீஷஸ். இது வந்து ஒரு மாஸ். நம்ம சொன்னோமா Bryophyteல ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது, ஒரு மாஸ் இருக்குது, இன்னொன்று லிவர் வேர்ட்ஸ் இருக்குது. மார்கான்ஷியா வந்து லிவர் வேர்ட்ஸ். ஓகே, இது மாஸ். ஸோ மாஸ் வந்து மோர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், பட் லிவர் வேர்ட்ஸ் வந்து தரையோட தரையாக ஓட்டின மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா பீட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பீட் அப்படிங்கிறது
ஆக்சுவலாக நம்ம இந்த செடியெல்லாம் போடும்போது நம்ம உரம் போடுறதுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் பொடி மாதிரி இருக்கும் தெரியுங்களா? ஸோ அதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வாட்டர் இது நிறைய நாள் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் பீட். ஸோ ஸ்ட்ராங் வாட்டர் அப்சார்ப்ஷன், ஹை மாய்ஸ்சர் ரிட்டென்ஷன். ஸோ இது வந்து வாட்டர் இல்லாதப்ப, பட் வாட்டர் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்? இந்த அளவுக்கு அது அப்சார்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறாங்க? நிறைய செடிகள் இது பண்ணுற இடத்துல வாட்டர் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காகவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ mosses along with lichens are the first organisms to colonize rocks. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு ராக்கை காலனைஸ் பண்ணுவார்? ராக்கை வந்து சாயிலாக மாற்றுறது அந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு போய் ராக்கை யார் காலனைஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் மாசஸும் லைக்கன்ஸும். ஓகே, மாசஸ் அலாங் வித் லைக்கன்ஸ். இந்த சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். They decompose the rock, making the substrate suitable for the growth of higher plants. So higher plants growth ஆருக்கு suitable மாற்றும். Okay, since the mosses form dense mat on the soil, they reduce the impact of falling rain and prevent the soil erosion. So mosses என்ன பண்ணும்? இந்த மாதிரி dense, sorry, okay, since mosses form a dense mat on the soil, they reduce the impact of falling rain and prevent the soil erosion. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ட்ரை ஆகும்போது இந்த மாதிரி ஆகுமா? ஸோ அது என்ன ஆகும்? கீழே ஒரு மேட் மாதிரி ஃபார்ம் ஆகும். சி இதை பாருங்கள், அப்படியே கீழே வந்து ட்ரை ஆக அது என்ன ஆகும்? ஒரு மேட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ ரெயின் ட்ராப்ஸ் விழும்போது என்ன ஆகும்? அவ்வளோ சீக்கிரம் சாயில் எரோட் ஆகாது. ஸோ சாயில் எரோஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ஓகே, ப்ரிவெண்ட் சாயில் எரோஷன். ஸோ இது லைக்கன். லைக்கன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் லைக்கன். ஸோ ஃபங்கை அண்ட் ஆல்கே டுகெதர் இருக்குது. இதுவும் டைப்ஸ் ஆஃப் லைக்கன்ஸ். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் Bryophytes நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? லிவர்வர்ட்ஸ் இருக்குது, மாசஸ் இருக்குது. ஸோ லிவர்வர்ட்ஸ் யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பட்டையாக இருக்கும், தரையாக இருக்கும். ஐ மீன் கீழே லிட்டலாக ஒட்டி இருக்கும். மாசஸில் வந்து லிட்டில் பிட் லீஃப் லைக் ஸ்டேஜஸ் இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கும், குட்டி குட்டி லீஃப்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிவர்வர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். So the liverworts grow usually in எங்கெல்லாம் grow ஆகும்? Moist, shady habitats such as bank of streams, marshy ground, damp or soil, bark of trees and deep in the woods. So எங்கெல்லாம் வந்து மாய்ஸ்டாக இருக்கும், எங்கெல்லாம் வந்து ஈரப்பதம் இருக்கும், அங்கே தான் என்ன க்ரோ ஆகும்? liverworts grow ஆகும். ஓகே, the plant body of liverworts is thalloid. Example Markantia. ஸோ thalloid-ஆக இருக்கும். இதில் வந்து ட்ரூ லீஃப், ஸ்டெம் இல்லை ரூட் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? thalloid சொல்கிறோம். The thallus is dorsiventral and closely appressed to the substrate. அப்புறம் என்ன அர்த்தம்? dorsiventral எது சொல்கிறோம்? எஸ், நமக்கு பேக் போன் இருக்கிறது டார்சல் சைடா வென்ட்ரல் சைடா? டார்சல் சைடு. ஓகே, நமக்கு ஹார்ட் இருக்கிறது வென்ட்ரல் சைடு. ஸோ இது எப்படி இருக்கும்னா மேலேயும் சரி கீழேயும் சரி டார்சிவென்ட்ரலாக அப்ரெஸ்டாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? டார்சிவென்ட்ரலாக பட்டையாக இருக்கும். ஓகே, அண்ட் அதுவும் எப்படி இருக்கும்? கீழே சப்ஸ்ட்ரேட்டாக கீழே ஒட்டி இருக்கும். ஸோ the thallus is dorsiventral and closely oppressed to the substrate. The leafy members have tiny leaf-like appendages in 2 rows on the stem-like structure. ஸோ இதில் சில leafy members இருக்காங்க. ஸோ அந்த leafy members எப்படி இருக்கும்? குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு ஸ்டெம்மு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரில் லீஃப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் சைடில் ரோஸாக வரும். ஸோ பார்க்க எப்படி இருக்கும்னா ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வரும். ஓகே, பட் இது எல்லாமே ஸ்டெம் லைக் லீஃப் லைக். டெரிடோஃபைட்ஸில் இருந்து தான் உங்களுக்கு ட்ரூ ஸ்டெம் ட்ரூ ரூட்ஸ் எல்லாமே டெரிடோஃபைட்ஸ் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஆல்கேக்கும் சரி Bryophytesக்கும் சரி ட்ரூ ரூட் ஸ்டெம் கிடையாது. தே ஹாவ் ஒன்லி thallus பாடி. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பட்டையாக தரையாக ஒட்டியிருக்கா? ரைட், இது எல்லாமே இருக்குது. ஸோ தரையாக ஒட்டி இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? டார்சிவென்ட்ரலாக ஃப்ளாட்டன்ட் அண்ட் அப்ரஸ் டு தி சப்ஸ்ட்ரேட்டர். சப்ஸ்ட்ரேட்டருங்கிறது என்னது? கீழே இருக்கிற நிலம். ஓகே, ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும் பாருங்கள். ரைட், இங்கேயும் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் இன்னும் கிளியராக தெரியுது. இது வந்து ராக் ஏரியா. ஸோ அதில் நல்லா அழகாக தெரியுது பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக. ஓகே, இது வந்து லீஃபி மெம்பர்ஸ். ஸோ லீஃபி மெம்பர்ஸ் என்ன சொன்னோம்? ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சரில் லீஃப் லைக் இது எப்படி இருக்கும்?
ரோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும், 2 ரோவில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது லீஃபி ஸ்டெம் மெம்பர்ஸ். ஸோ asexual reproduction in liverworts takes place by fragmentation of the thalli and இன்னொன்று இருக்குது என்னது, by the formation of specialized structure called gemma. ஸோ 2 இருக்குது, ஒன்று fragmentation, இன்னொன்று gemma cup formation. இதே நம்ம ஆல்கேல பார்க்கும்போது ஆல்கேல என்ன இருந்துச்சு asexualக்கு? எஸ், யோசிச்சு பாருங்கள், ஆல்கேல asexual reproductionக்கு ஜூஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. வெரி குட். எத்தனை பேர் ஃப்ராக்மெண்டேஷன் சொன்னீங்க? வெஜிடேட்டிவ்னு கேட்டால் தான் ஃப்ராக்மெண்டேஷன் எழுதணும் ஆல்கேல. ஓகே, ஏசெக்ஷுவல்னு கேட்டால் ஜூஸ்போர்ஸ் எழுதணும். ஜூஸ்போர் இல்லைனா வேணால் நீங்கள் ஃப்ராக்மெண்டேஷன் எடுக்கலாம், பட் ஜூஸ்போர் இருந்தால் நீங்கள் ஜூஸ்போர் தான் எடுக்கணும். ஓகே, இங்கே ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்லேயே என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ராக்மெண்டேஷனும் கொடுத்துருக்காங்க, கெம்மா கப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ கெம்மாங்கிறது என்ன அப்படின்னா, பார்க்க சின்னதாக கப்பு மாதிரி இருக்கும், ஒரு தேலி மேலேயும் வளரும், அண்ட் இட் இஸ் green color, multicellular, asexual buds which develops in small receptacles called gemma cups located on the thalli. இதில் இருக்கிற எல்லா வேர்டுமே இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ். ஓகே, ஸோ கெம்மா கப்பை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்? பார்க்க க்ரீன் கலராக இருக்கும், மல்டி செல்லுலராக இருக்கும், அண்ட் இது ஒரு ஏசெக்ஷுவல் பட்ஸ். இது வந்து ஒரு கப்பு மாதிரி ஷேப்பில் உள்ளே வளரும். ஓகே, உள்ளே இருக்கிறது கெம்மா, சுற்றி அதை பிடிச்சிருக்க அந்த ஸ்ட்ரக்சர் பேர் கெம்மா கப். ஓகே, the gemma become detached from the parent body and germinate it form நியூ இண்டிவிஜுவல். ஸோ இது இந்த கப்போட செப்பரேட்டாக என்ன ஆயிரும்? டிட்டாச் ஆகி அது ஒரு புது இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். சி, இதுதான் யார்? கெம்மா கப்ஸ். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிறது கெம்மே. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது கப்பு இந்த மாதிரி இருக்குது, அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறது பட். ஓகே, ஸோ இது என்ன ஆகும்? தனியாக இருக்கும்போது டிட்டாச் ஆகி தனியாக விழுந்து அங்கேருந்து புது தாலஸ் ஃபார்ம் ஆகும். இது கெம்மா கப்பு அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறது கெம்மா. இது அப்படியே டிட்டாச் ஆகி புதுசாக மறுபடியும் தாலி டெவலப் ஆகும். ஸோ டியூரிங் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் எய்தர் ஆன் த சேம் ஆர் டிஃப்ரெண்ட் தாலி. நம்ம இதுக்கு வரை மார்கான்ஷியா டயக்ராம் பார்த்தோமா? மார்கான்ஷியாவில் என்ன பார்த்தோம்? ஆர்கிகோனியா இருக்குது, ஆந்த்ரிடியோஸ்போர், அண்ட் ஆர்கிகோனியோஃபோர் இருந்துச்சு, ஆந்த்ரிடியோஃபோர் இருந்துச்சு. இது ரெண்டும் சேம் பிளான்ட்ல இருந்துச்சு, இல்லை டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோமா? டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பிளான்ட்லேயும் இருக்கும், அப்படி இல்லைன்னா சேம் பிளான்ட்ல கூட இருக்கும். ஸோ த ஸ்போரோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ ஃபுட், சீட்டா அண்ட் கேப்சூல். ஸோ இதோட மெயின் பிளான்ட் பாடி என்ன பிரயோஃபைட்ஸ்க்குன்னு பார்த்தோம்? எஸ், கேமெட்டோஃபைட். அப்போது ஃபியூஸாய் ஃபார்ம் ஆகிற ஜைகோட் 2N. 2Nங்கிறது ஸ்போரோஃபைட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்போரோஃபைட் இங்கே என்ன சொன்னோமா, என்ன பார்த்தோம்? ஆக்சுவலாக லைஃப் சைக்கிள் எப்படி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கெமீட்ஸ், ரைட்? மேல் அண்ட் ஃபீமேல் கெமீட் ஃபியூஸ் ஆகி ஜைகோட், ஜைகோட்டுங்கிறது 2N, ரைட்? இனி இந்த ஜைகோட் உடனே வந்து மியோசிஸ் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி ஹாப்ளாய்ட் பிளான்ட் பாடி ஃபார்ம் பண்ணாது, அதுக்கு பதிலாக 2N-ஆவே டெவலப் ஆகும். அதை தான் நாம் என்னன்னு சொன்னோம்? ஸ்போரோஃபைட்டுன்னு சொன்னோம், ரைட்? இது 2N. பட் இந்த ஸ்போரோஃபைட் கேமெட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்போரோஃபைட்டுக்கு தனியாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த ஸ்போரோஃபைட்டில் என்ன நடக்கும்? மியோசிஸ் நடக்கும். மியோசிஸ் நடந்து ஹாப்ளாய்ட் பிளான்ட் பாடி ஃபார்ம் பண்ணும். ஹாப்ளாய்ட் பிளான்ட் பாடி தான் பிரயோஃபைட்டோட மெயின் பிளான்ட் பாடி. ஓகே, ஸோ இதுலேருந்து again என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கெமீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ரைட்? ஸோ the sporophyte is differentiated into food, seta and capsule. ஸோ இந்த ஸ்போரோஃபைட்டோட பார்ட்ஸ் தான் என்னது? food, seta and capsule. ஸோ after meiosis spores are produced within the capsule. இதில் இருக்கிற கேப்சூலில் தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட் MCQs. ஸோ அது என்ன டிவிஷன்? meiosis, அதுவும் MCQ. These spores germinate to form free living gametophyte. ஸோ அந்த ஸ்போர்லேருந்து தான் என்ன வரும்? ஹாப்ளாய்ட் பிளான்ட் பாடி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது யாரு? This is anthridium, anthridiophore. இது archegoniophoes. ஓகே, இது ரெண்டு செப்பரேட் பிளான்ட்ஸில் இருக்குது, வேறு வேறு பிளான்ட்ஸில். மார்கான்ஷியாவோடது. சி, இதெல்லாம் என்னது? எஸ், archegoniophoes. இது anthridiophore. Okay, next we are going to see about mosses.
Mosses பொறுத்த வரைக்கும் the predominant stage of the life cycle of a moss is the gametophyte which consists of 2 stages. So mossesல ரெண்டு stages இருக்கு. liverwortsல ரெண்டு stages படிக்க மாட்டீங்க. பட் இங்க ரெண்டு stages இருக்கு. Protonema, leafy stage. Protonemaல actually இது என்ன நடக்கும்னா spores இருக்கா? Spores விழுந்து protonema develop ஆகும் first. So protonema அப்படினா என்ன? அப்படினா nothing but இந்த ஸ்போர்ல இருந்து லைட்டா பட் மாதிரி வரும் and இதுல வந்து எக்ஸ்டென்சிவ் branches எல்லாம் வரும் green கலர்ல இருக்கும் இதுதான் protonema. ஓகே பார்க்க ஸ்டெம் மாதிரி குட்டியா இருக்கும் மண்ணுக்கடியே. இனி இந்த protonemaல இருந்து தான் என்ன வரும்? பட் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே சோ protonemaலயே primary protonema and secondary protonema. Secondary தான் matured. Secondaryல தான் என்ன வரும்? பட் வரும். ஓகே சரி இப்போ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த protonemaல இருந்து அடுத்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படினா protonema இருக்கா சோ இதில இருந்து leafy stage ஃபார்ம் ஆகும் சோ leaf like structures ஃபார்ம் ஆகும் and இதில தான் என்ன ஃபார்ம் ஆகும் it is an gametophyte அப்ப என்ன ஃபார்ம் பண்ணும் gamete ஃபார்ம் பண்ணும் சோ male gamete female gamete ரெண்டுமே இங்க ஃபார்ம் பண்ணும் எங்க leafy stagesல அதுக்கு அப்புறம் male and female gamete fuse ஆகும் fuse ஆகி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் sporophyte ப்ரொடியூஸ் பண்ணும் and அந்த sporophyteல இருந்து நமக்கு spores ஃபார்ம் ஆகும் sporesல இருந்து again protonema ஃபார்ம் ஆகும் இது mosses ஓடது ஓகே the first stage is a protonema stage which develop directly from the spore it is an இது ரொம்ப important line it is a creeping னா கீழ படர்ந்து வர்றது ஓகே creeping green color branched இருக்கும் frequently filamentous stage ஓகே பார்க்க filamentous இருக்கும் so இதுல இது protonema ஓகே so இதிலிருந்து என்ன டெவலப் ஆகுது leafy stage டெவலப் ஆகுது ஓகே இது எல்லாமே protonema ஓகே so the second stage is the leafy stage which develops from the secondary protonema as a lateral bud this is very important second stage என்னன்னு கேட்பாங்க அடுத்தது அதுதான் யாரு leafy stage and leafy stage எங்க இருந்து டெவலப் ஆகுதுன்னு கேட்பாங்க primary protonema ன்னு எழுதி வைக்க கூடாது secondary protonema தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே secondary protonema as a lateral bud டெவலப் ஆகும் ஓகே they consist of upright slender axis bearing spirally arranged leaf இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் so leafy stageல leaf எப்படி இருக்கும்னு கேட்பாங்க எப்படி இருக்கும் spiral arranged ஆயிருக்கும் which means stem like structureல leaves இப்படி சுத்தி arrange ஆயிருக்கும் so that's why it is called as spirally arranged leaves they are attached to the soil through multicellular and branched rhizoids இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் multicellular இருக்கும் and branched rhizoids இருக்கும் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம் கரெக்ட்டா இதே நம்ம வந்து இதில் போகும்போது ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம் எல்லாம் போகும்போது ரூட் ஹேர் ஸ்டெம் ஹேர் பற்றி படிப்போம் அப்போ ரூட் ஹேர் மல்டிசெல்லுலரா யூனிசெல்லுலரா எஸ் ரூட் ஹேர் இஸ் யூனிசெல்லுலர் ஓகே ஸ்டெம் ஹேர் இட்ஸ் மல்டிசெல்லுலர் திஸ் ஸ்டேஜ் பிஎஸ் தி செக்ஸ் ஆர்கன் ஸோ செக்ஸ் ஆர்கன்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கும் லீஃபி ஸ்டேஜில் தான் இருக்கும் ஓகே ஸோ இது ஸ்போர் விழுந்து ஜெர்மினேட் ஆகும்போது புரோட்டோனிமா ஜெர்மினேட் ஆகுது and protonemaல secondary protonema germinate ஆகுது secondary protonemaல தான் என்ன வரும் buds வரும் okay so vegetative reproduction in mosses is by fragmentation and budding in the secondary protonema so இங்கேயும் fragmentation நடக்குது கூட சேர்த்து budding நடக்குது okay liverwortsல என்ன நடந்துச்சு liverwortsல என்ன நடந்துச்சு yes fragmentation and இங்க தான் budding அங்க Gemma cups, gemma form ஆச்சு yes so sexual reproduction la sex organs are antheridia and archegonia are produced at the apex of the leafy shoots so leafy shoots la enna form ஆகுது நமக்கு apex la male and female sex organs form ஆகுது after fertilization zygote sporophyte ஆ மாறுது sporophyte க்கு இங்க என்ன இருக்கு same food seta and capsule இருக்கு okay so இது life cycle of mosses spore germinate ஆகும்போது protonema secondary protonema அங்க secondary protonema ல இருந்து leafy stage start ஆகுது it is not a true leaf it's a leaf like appendages okay so leaf ஓட end ல tipsல தான் என்ன இருக்கும்னு சொன்னோம் நாம male and female sex organs இருக்கும் right so அதில இருந்து sperms produce ஆகுது and உள்ள ஓவாவும் இருக்கு
ஓகே ஸோ இந்த ஸ்பெர்ம்ஸ் போயிட்டு என்ன பண்ணும் ஓவால ஃபியூஸ் ஆகும் ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் ஸ்போரோஃபைட் ஃபார்ம் பண்ணும் ஜைகோட் ஃபார்ம் பண்ணும் ஜைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகும் இந்த ஸ்போரோஃபைட்டுக்கு 3 இது இருக்குது பார்ட்ஸ் இருக்குது ஃபுட் சீட்டா அண்ட் கேப்சூல் கீழே இருக்கிறது ஃபுட் இந்த கேப் சீட்டா அண்ட் திஸ் ஒன் இஸ் கேப்சூல் இந்த கேப்சூலில் தான் மியாசிஸ் நடந்து என்ன ஃபார்ம் ஆகும் ஸ்போர் ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ இந்த கேப்சூல் உடஞ்சி ஸ்போர்ஸ் வெளியே வரும் ஸோ இதுதான் என்ன யாரோட லைஃப் சைக்கிள் மோசஸோடது ஓகே ஸோ த ஸ்போரோஃபைட் இன் மோசஸ் இஸ் மோர் எலாபரேட் தேன் தட் இன் த லிவர்வர்ஸ் இது வந்து சென்டென்ஸ் கொஸ்டினாக கேட்பாங்கடாமா நல்லா பார்த்துக்கோங்க த ஸ்போரோஃபைட் இன் மோசஸ் இஸ் மோர் எலாபரேட் தேன் இன் தி லிவர்வர்ஸ் லிவர்வர்ஸில் இருக்கிறத விட மோசஸோட ஸ்போரோஃபைட் நல்லா எலாபரேட்டாக டெவலப் ஆயிருக்கும் ஓகே த கேப்சூல் கண்டெய்ன்ஸ் ஸ்போர்ஸ் ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆஃப்டர் மியாசிஸ் மியாசிஸ் அப்போ எங்கே நடக்குது கேப்சூலில் நடக்குது த மோசஸ் ஹாவ் அன் எலாபரேட் மெக்கானிசம் ஆஃப் ஸ்போர் டிஸ்போசல் ஸோ ஆக்சுவலாக ஸ்போர்ஸை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு மோசஸ்க்கு தான் வென் கம்பேர்ட் டு லிவர் வேர்ட்ஸ் மோசஸ்க்கு தான் என்ன இருக்குது எலாபரேட் மெக்கானிசம் இருக்குது இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் மோசஸ் ஆர் என்னென்ன ஃபினேரியா பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்பாக்னம் நம்ம ஆல்ரெடி ஸ்பாக்னம் பார்த்துட்டோம் கரெக்டாக ஸ்பாக்னமோட இன்னொரு பேர் என்னது தட் இஸ் பீட் மாஸ் ரைட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னெல்லாம் பார்த்தோம் கரெக்டாக ஸோ இதில் ஃபினேரியா பாலிட்ரிக்கம் அண்ட் ஸ்பாக்னம் இது யார் திஸ் இஸ் ஃபினேரியா ஃபினேரியாவில் கீழே பாருங்கள் லீஃப் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கா கிராஸ் மாதிரி ஸோ இதெல்லாம் லீஃபி ஸ்டேஜ் அப்போ இது யார் இது லென்த்தாக வந்து மேலே ஒன்று இருக்கே என்னது இது திஸ் இஸ் ஸ்போரோஃபைட் ஸோ இதில் ஃபுட் சீட்டா அண்ட் திஸ் இஸ் கேப்சூல் ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே என்னது capsules okay இதில் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும் see capsule சீட்டா ஃபுட் இங்கே யார் இருக்கா green leaf like appendages இருக்கு கரெக்டா ஸோ இது gametophyte பட் இது ஸ்போரோஃபைட் ரைட் இதில் இந்த கேப்சூலில் தான் என்ன இருக்கு என்ன நடக்கும் மியாசிஸ் நடக்கும் மியாசிஸ் நடந்து ஸ்போர் ஃபார்மேஷன் இருக்கும் ஓகே இது பாலிட்ரைக்கம் ஸோ நமக்கு இதோட பயோஃபைட்ஸ் முடியுது அடுத்து நாம பார்க்க போகிறது டெரிடோஃபைட்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி பயோஃபைட்ஸ் பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா Pteridophytes பற்றி பார்க்க போகிறோம் okay so Pteridophytes are found in cool damp shady places through some may flourish well in sandy conditions ஸோ இப்போ தான் அந்த சாண்டை விட்டு மண் வாட்டரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வருது ஓகே ஸோ ஆல்கே அப்படிங்கிறது ஃபுல்லாக எங்கே இருந்துச்சு வாட்டரில் தான் இருந்துச்சு ரைட் நெக்ஸ்ட் கம்ஸ் பிரையோஃபைட் பிரையோஃபைட்டுக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக வாட்டர் தேவை கரெக்டாக ஸோ டெரிடோஃபைட்ஸில் எப்படி இருக்கும்னா ரீப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் தேவை பட் சம் பிளான்ட்ஸ் சாண்டி சாயிலில் கூட நல்லா வளர்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே இட் ஜஸ்ட் ஸ்லோலி மூவிங் டுவர்ட்ஸ் தி சாயில் okay so இது evolutionary basisல so in pteridophytes the main plant body is sporophyte this is very important ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச ரெண்டுலயுமே main plant body என்னவா இருந்துச்சு haploid that is nothing but gametophyte அப்படிதானே சொன்னோம் right பட் இங்க எப்படி இருக்கும்னா இதுக்கு மேல வர எல்லாத்துக்குமே pteridophyteனாலும் சரி gymnospermனாலும் சரி angiospermனாலும் சரி இங்க என்ன இருக்கும் sporophyte தான் dominant phase-ஆ இருக்கும் sporophyte அப்படினா it is a diploid okay sporophyte is and diploid these organisms possess well differentiated vascular tissues so இந்த organismsல என்ன இருக்கு well differentiated vascular tissues இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுலயுமே என்ன கிடையாது vascular tissues கிடையாது பட் இதுக்கு அப்புறம் வர எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் vascular tissues present ஆயிருக்கும் okay so ஸோ இதில் ஆர்கன்ஸ் possess well differentiated vascular tissues கரெக்டாக இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போகிற மூணுலேயுமே என்ன இருக்குன்னா ட்ரூ ரூட் ஸ்டெம் லீஃப் எல்லாமே இருக்கும் பட் இதுக்கு முன்னாடி படித்த ரெண்டுலேயும் என்ன இருந்திருக்காது டூ ரூட் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் இருந்திருக்காது ஓகே ஸோ ட்ரூ ரூட் ஸ்டெம் லீஃப் எல்லாமே இருக்கும் அண்ட் இது லீஃப் பிளேட்ஸ் இருக்குது இது மொத்தமாக நம்ம ஃபாண்டுன்னு சொல்லுவோம் அண்ட் ரைசோமில் என்ன இருக்கும் ரூட்ஸ் இருக்கும் திஸ் இஸ் நாட் ரைசாய்டு திஸ் இஸ் ரைசோம்
ஓகே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரைசோம்னா டெரிடோஃபைட்ஸில் இருக்கும், பட் அதுலேருந்து ரூட்ஸ் டெவலப் ஆகும். ஸோ ரூட்ஸ் இருக்கும். ஓகே, திட் இஸ் நாட் ரைசாய்ட்ஸ். ரைசாய்ட்ஸ் எங்கே பார்த்தீங்க? Bryophytes. ஓகே, ஸோ இது யார்? Pteridophytes. ஸோ மோஸ்ட்டாக மாய்ஸ்டாக இருக்கிற சாயிலில் அதிகமாக வளரும். ஸோ the leaves in the pteridophytes are small, that is microphyll, as in Selvanayaki. ஸோ files அப்படின்னாலே PHYLL, files அப்படின்னாவே என்னது? Something to do with leaves அப்படின்னு அர்த்தம். ஓகே, லீஃப் கூட something to do with the leaves. ஸோ மைக்ரோ அப்படின்னா ஸ்மால். ஸோ மைக்ரோஸ்போரோஃபைல்ஸ் எங்கே இருக்குது? செலாஜினெல்லால. அண்ட் லார்ஜ் மேக்ரோஃபைல்ஸ் எங்கே இருக்குது? ஃபர்ன்ஸில். ஓகே, மைக்ரோஃபைல்ஸ் எங்கே இருக்குது? செலாஜினெல்லா அண்ட் மேக்ரோஃபைல்ஸ் இன் ஃபர்ன்ஸ். ஸோ த டெரிடோஃபைட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஹார்ஸ்டைல்ஸ் அண்ட் ferns. ஸோ இதை நம்ம டெரிடோஃபைட்ஸை டிவைட் பண்ணால் ஹார்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபர்ன்ஸ்ன்னு டிவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெரிடோஃபைட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெடிசினல் பர்பஸஸ் அண்ட் அஸ் அண்ட் சாயில் பைண்டர்ஸ். ஸோ சாயில் பைண்டர்ஸாகவும் நம்ம டெரிடோஃபைட்ஸை யூஸ் பண்ணுவோம். தே ஆர் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி க்ரோன் அஸ் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ ஆர்னமெண்டல் பிளான்ஸாகவும் நம்ம க்ரோ பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் செலாஜினெல்லா. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது லீவ்ஸ். இதை நம்ம ஜூம் பண்ணால் லீவ்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னா நடுவில் கொஞ்சம் ஸ்டெம் இருக்கும் அண்ட் குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்கும். ஓகே, இது ஃபர்ன்ஸ். ஸோ ஃபர்ன்ஸோட லீவ்ஸ் பாருங்கள், ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ மேக்ரோஃபில்ஸ். திஸ் இஸ் ஹார்ஸ்டைல்ஸ். இந்த மாதிரி இருக்கிற டெரிடோஃபைட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? ஹார்ஸ்டைல்ஸ்னு சொல்கிறோம். கொஞ்சம் புஷ்ஷியாக இருக்கும். அண்ட் இந்த டைப் ஆஃப் எல்லாமே ஃபர்ன்ஸ். ஸோ நம்ம டெரிடோஃபைட்ஸில் ஹார்ஸ்டைல்ஸ் இருக்குது, ஃபர்ன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டெரிடோஃபைட்ஸ் ஆர் கால்ட் அஸ் சாயில் பைண்டர்ஸ். ஏன்னா இது அழகாக சாயிலில் இந்த மாதிரி படர்ந்தும் வளரும். ஸோ அதனால் சாயிலை ஈஸியாக பைண்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இது ராக்கில் வளருது. இது ஆர்னமெண்டல். ஓகே, நம்ம இதை ஆர்னமெண்டல்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே யார்? டெரிடோஃபைட்ஸ். ஸோ the sporophytes bear sporangia that are subtended by a leaf-like appendages called sporophylls. ஸோ ஃபில்ஸ் அப்படின்னாவே லீவ்ஸ், ஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னா ஸ்போர்ஸை தாங்கி பிடிச்சிருக்கிற லீவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ த ஸ்போரோஃபைட்ஸ் பியர் ஸ்பொராஞ்சியா தட் ஆர் சப்ஸ்டெண்டட் பை லீஃப் லைக் அப்பண்டேஜஸ். ஸோ ஸ்பொராஞ்சியாவை ஒரு ஸ்பொராஞ்சியா இருக்குது அப்படின்னா அது லீஃப் லைக் அப்பண்டேஜஸில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அது என்ன சொல்கிறோன்னா ஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லீஃபை ஸ்போரோஃபில்ஸ்ன்னு சொல்கிறோம், இதை ஸ்பொராஞ்சியான்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து தான் என்ன டெவலப் ஆக போகுது? எனக்கு ஃப்யூச்சரில் ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, in some cases sporophyll may form distinct compact structure called strobili or cones. சிலதில் வந்து என்ன ஆகும்னா இந்த ஸ்போரோஃபில்ஸ் நிறைய ஸ்போரோஃபில்ஸ் சேர்ந்து ஒன்றா கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணும். கோன் ஆர் ஸ்ட்ராபிலி ஃபார்ம் பண்ணும். எங்கே? செலாஜினெல்லா அண்ட் எக்வஸ்ட்ரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். The sporangia produce spores by meiosis in spore mother cells. ஸோ ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்பொராஞ்சியா இருக்கும். ஸ்பொராஞ்சியாவுக்கு உள்ளே யார் இருப்பாங்க அப்படின்னா ஸ்போர் மதர் செல் இருக்கும். ஸ்போர் மதர் செல். இந்த ஸ்போர் மதர் செல்லில் இருந்து யார் ப்ரொடியூஸ் ஆவா? ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே என்னது? டிப்ளாய்டு. ஸோ ஸ்போர் இஸ் அண்ட் ஹாப்ளாய்டு. ஸோ இங்கே என்ன நடக்கும்? மியாசிஸ் நடந்து ஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஸ்பொராஞ்சியா எங்கே இருக்குது? லீஃப் லைக் அப்பண்டேஜஸில் இருக்கும். அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்போரோஃபில். ஓகே, ஸ்போரோஃபில்குள்ளே ஸ்போரோஃபில்ல ஸ்பொராஞ்சியா இருக்கும். ஸ்பொராஞ்சியாக்குள்ளே ஸ்போர் மதர் செல், அதுலேருந்து ஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது யார்? எஸ், இந்த லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் தான் யார்? ஸ்போரோஃபில்ஸ். இந்த ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே யார்? தட் இஸ் ஸ்பொராஞ்சியா. ஸ்பொராஞ்சியா கண்டெய்ன்ஸ் ஸ்போர் மதர் செல். ஃபியூச்சரில் ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இதில் நடுவில் ஒரு ஆக்சஸ் இருக்கும். இதுதான் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுறது? கோன் ஆர் ஸ்ட்ரோபிலி ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் ஒரு கோன் மெயின் சென்ட்ரல் ஆக்சஸ் இருக்கும், கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் தனியாக இருக்கலாம், ஸ்போரோஃபில்ஸ் தனியாக இருக்கலாம். ஸோ மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னா என்ன? மைக்ரோஸ்போரோஃபில் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. மைக்ரோஸ்போரோஃபில்ல மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருந்தால் அது மைக்ரோஸ்போரோஃபில், அவ்வளோதான். அதே மெகாஸ்பொராஞ்சியம் இருந்தால் அந்த லீஃப் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெகாஸ்போரோஃபில்னு சொல்லுவோம். ஏன் மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர்னு சொல்கிறோம்? ஸோ மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா மேல் கேமெட் ஃபார்ம் பண்ணும். அதே மெகாஸ்போரோஃபில் என்ன ஃபார்ம் பண்ணும்? ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே,
So this is an example. So இதில் ரெண்டுமே இருக்கு. இது microsporangia. அப்போ இது microsporophyll, right? இது வந்து megasporangia. And இந்த leaf அப்போ என்ன சொல்லுவோம்? megasporophyll. Okay? So இது நம்ம பார்க்கும்போது நார்மலாக நமக்கு இந்த மாதிரி தெரியும். So இதுதான் என்னது? Strobili or cone நம்ம சொல்றது. Okay? This is in Selaginella. இது Selaginella இருக்கக்கூடிய Strobili or cone. This is not leaf. இதுதான் leaf. Okay? இது leaf, இது cones. Okay? இது equistemல இருக்கிறது Strobili. So இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டெம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டெரைல் ஸ்டெம் இருக்கும், இன்னொன்று ஃபர்டைல் ஸ்டெம் இருக்கும். ஃபர்டைல் ஸ்டெம்மில் தான் யார் வருவா? ஸ்ட்ரோபிலஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ the spores germinate give rise to an gametophyte called prothallus. ஸோ இந்த ஸ்போர்ஸ் என்னாகும்? ஜெர்மினேட் ஆகி ப்ரோத்தாலஸ் கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த ப்ரோத்தாலஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா inconspicuous, small but multicellular, free living, mostly photosynthetic thalloid. அப்போ என்ன கலரில் இருக்கும்? green கலரில் இருக்கும். ஸோ green கலரில் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும், and it is free living. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ப்ரோத்தாலஸ். ப்ரோத்தாலஸ்லேயே என்ன இருக்குன்னா ஆர்கிகோனியா அண்ட் ஆந்த்ரீடியா. தட் இஸ் ஆர்கிகோனியாங்கிறது என்னது? ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஆந்த்ரீடியா மேல் செக்ஸ் ஆர்கன். ஓகே. ஸோ இதோட மாடல் இது. ஸோ இதில் மேலே இருக்கிறது ஆர்கிகோனியா, கீழே இருக்கிறது ஆந்த்ரீடியா, அண்ட் தே வில் ஹாவ் ரைசாய்ட்ஸ். ஓகே. அண்ட் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ தே ஆர் இண்டிபெண்ட். அப்போ இது என்ன இல்லை டூ என்ன ஸ்போர்ஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் என், தட் இஸ் ஹாப்ளாய்டு. ஓகே. ப்ரோத்தாலஸ் இஸ் அண்ட் ஹாப்ளாய்டு. இது எவ்வளோ குட்டியாக இருக்கும்னா இது ஒரு காயினை பக்கத்தில் வச்சிங்கன்னா காயின் சைஸும் ப்ரோத்தாலஸ் சைஸும் பாருங்கள். ஸோ அது அவ்வளோ குட்டியாக இருக்கும். ஓகே. தட்ஸ் வை இட் இஸ் ஸ்மால் இண்டிபெண்ட். ஸோ தீஸ் gametophytes require cool, damp, shady places to grow. இந்த gametophytes grow ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்? கூலாக இருக்கணும், டேம்பாக இருக்கணும், அண்ட் ஷேடி பிளேசஸாக இருக்கும். அதனால தான் இதோட growth வந்து லிமிட்டட் டு சர்டன் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஏரியாஸில் டெரிடோஃபைட்ஸை பார்க்க முடியாது. ஓகே. Because of this specific restricted requirement and the need for water for fertilization, the spread of living pteridophytes is limited and restricted to narrow geographical regions. So ஏன் narrow geographical regions க்கு restricted னு கேட்பாங்க? Not because of mineral soil something, but it is because of water. Okay. Cool, damp, shady places தான் வேணும். யார் grow ஆகிறதுக்கு? Prothallus grow ஆகிறதுக்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரிவர் பேங்க்ஸில் எனக்கு ரொம்ப கூலாக டேம்பாக இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஏரியாவில் தான் டெரிடோஃபைட்ஸை பார்க்க முடியும். ஸோ த gametophytes bear male and female sex organs called antheridia and archegonia. ஸோ water is required for the transfer of anthrazoids. This is very important. Anthrazoids அப்படிங்கிறது யார்? மேல் கெமிட். ஓகே. ஸோ மேல் கெமிட் அண்ட் இதுக்கு என்ன இருக்கும்? ஃப்ளஜலாக இருக்கும். ஓகே. இட்ஸ் இன் மொட்டைல். ஸோ இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ்க்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா வாட்டர் கண்டிப்பாக வேணும். எதுக்கு? இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஃபீமேல் இதில் போயிட்டு ஃபெர்டிலைஸ் பண்ணுறக்கு. ஓகே. த மேல் கேமெட் ரிலீஸ்டு ஃப்ரம் தி ஆந்த்ரீடியா டு த மவுத் ஆஃப் ஆர்கிகோனியா. ஆர்கிகோனியாவோட மவுத்லேயே போய் ரிலீஸ் ஆகும். ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் வித் த எக் ப்ரெசன்ட் இன் தி ஆர்கிகோனியம் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஓகே. ஸோ ஆர்கிகோனியத்துக்குள்ளேயே போயிட்டு அங்கேயே என்ன பண்ணும்? ஃபியூஸ் பண்ணும். அண்ட் ஆர்கிகோனியத்திலே என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ சி, ஸோ இது வந்து ப்ரோத்தாலஸ். ப்ரோத்தாலஸில் மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது, அண்ட் மேலோட ஸ்பெர்ம்ஸ் என்ன ஆகும்? ஃபீமேல் எக்குக்கு வரும். கரெக்டாக? ஸோ இது வந்து இங்கே என்ன நடக்கும்? ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த ஜைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட்ஸ் டெவலப் ஆகும். ரைட்? ஸோ இந்த ஸ்போரோஃபைட்டில் என்ன இருக்கும்? அகெயின் ஸ்போரோஃபில் இருக்கும், அண்ட் ஸ்பொராஞ்சியா இருக்கும், அண்ட் அதுலேருந்து அகெயின் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்போர்ஸ் ஆர் ஹாப்ளாய்டு. ப்ரோத்தாலஸ் யாரு? ப்ரோத்தாலஸும் ஹாப்ளாய்டு. ஓகே. பட் இது ஸ்போரோஃபைட் டு டிப்ளாய்டு. ஸோ zygote thereafter produce multicellular well differentiated sporophyte which is the dominant phase of pteridophytes. ஸோ pteridophytes-ஓட dominant phase என்னன்னு கேட்பாங்கடா. ஸோ pteridophytes-ஓட dominant phase என்ன? Yes, sporophyte. In majority of the pteridophytes, all the spores are of similar kinds such as plants called
ஹோமோஸ்போரஸ். ஸோ எல்லா ஸ்போர்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஹோமோஸ்போரஸ். ஸோ சிம்பிள். ஸோ இந்த ஸ்போர்ஸ்லேருந்து என்ன டெவலப் ஆகும்? ப்ரோதாலஸ் டெவலப் ஆகும். அண்ட் ப்ரோதாலஸில் என்ன இருக்கும்? 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் டெவலப் ஆயிரும். ஓகே, ஆனால் ஸ்போர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் அது ப்ரோதாலஸ் தான் ஃபார்ம் பண்ணும். ஆனால் அதே வந்து செலாஜினெல்லாவோ சால்வினியாவோ எடுத்துக்கிட்டால் அதில் எப்படி இருக்குன்னா 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகும்போது மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் மெகாஸ்போர்ஸ்ன்னு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ இது டைரெக்டாகவே என்னவா டெவலப் ஆகும்? மேக்ரோஸ்போராக இருந்தால் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டாக டெவலப் ஆகும். அண்ட் இதே மைக்ரோஸ்போராக இருந்தால் அது மேல் கேமிட்டோஃபைட்டாக டெவலப் ஆகும். அண்ட் தே வில் ஃபியூஸ். ஓகே, ஸோ இதோட லைஃப் சைக்கிள் பார்ப்போமா? ஸோ இது வந்து ஹோமோஸ்போருக்கு எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம் சொல்லலாம், அப்படி இல்லைனா எக்வெஸ்டம் சொல்லலாம். ஓகே, பட் ஹெட்ரோஸ்போரஸ்க்கு எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா அண்ட் சால்வினியா. ஸோ இது ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும், ரைட்? அதனால அது ஹோமோஸ்போரஸ். பட் இங்கே பாருங்கள், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். ஏன்னா இது மைக்ரோஸ்போர்ஸ், பட் இது மெகாஸ்போர்ஸ். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். அதனால் இது நம்ம என்ன சொல்கிறோம்? ஹெட்டரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஹோமோஸ்போரஸ்க்கு. ஓகே, ஹோமோஸ்போரஸில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? சார் எக்ஸாம்பிள் எக்வெஸ்டம் இங்கேருந்து எடுப்போம். ஸோ எக்வெஸ்டத்தில் என்ன இருக்கும்? ஸ்ட்ரோபிலி இருக்கும். ஸ்ட்ரோபிலியில் ஸ்பொராஞ்சியம் இருக்கும். ஸ்பொராஞ்சியாவிலேருந்து ஸ்பொராஞ்சியா இருக்கும். ஸ்பொராஞ்சியாவிலேருந்து ஸ்போர் மதர் செல் இருக்கும். அண்ட் இந்த ஸ்போர் மதர் செல் என்ன நடக்கும்? மியாசிஸ் நடந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்போர்ஸ் என்ன இருக்கும், கரெக்டாக? இது ஒரே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும், ஏன்னா 1 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் தான் எனக்கு ஃபார்ம் ஆக போகுது, ரைட்? ஸோ அந்த 1 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் என்னவா டெவலப் ஆகும்? ப்ரோதாலஸாக டெவலப் ஆகும். அண்ட் ப்ரோதாலஸில் என்ன இருக்கும்? மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இருக்கும், ரைட்? மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். அண்ட் அதுலேருந்து மேல் அண்ட் ஃபீமேல் கெமிட்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃபர்டிலைஸ் ஆகும். ஜைகோட் எங்கே ஃபார்ம் ஆகும்? ஃபீமேல் ஆர்கனில் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் ஃபார்ம் ஆகும், ரைட்? And embryo again develops into an sporophyte, right? இது very simple homosporous. Homosporousல 1 type of spore தான் இருக்கும் and prothallus form பண்ணும். Prothallusல இருந்து male and female sex organs form ஆகும். Okay? அதே வந்து heterosporous பார்த்தீங்கன்னா heterosporousல என்ன நடக்கும்னா embryo இருக்கு அண்ட் இதிலிருந்து நமக்கு ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, சால்வினியா செலாஜினெல்லா உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டும் போதும். சரி, இனி அதுலேருந்து என்ன ஆகும்? ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும்போதே மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் மெகாஸ்பொராஞ்சியம்னு 2 ஸ்பொராஞ்சியா இருக்குது. அப்போ அந்த 2லேருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர்னு ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ ஹாப்ளாய்டாக இருக்கும் ஸ்போர்ஸ். மியாசிஸ் நடந்து ஃபார்ம் ஆகும். இனி இந்த மைக்ரோஸ்போர் என்னவா மாறும்? மேல் கேமிட்டோஃபைட். மெகாஸ்போர் will develop into female gametophyte. ஸோ நடுவில் இருக்கிற ப்ரோதாலஸுங்கிறதே இல்லை, டைரெக்டாகவே மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ஃபார்ம் ஆயாச்சு. இனி இந்த மேல் கேமிட்டோஃபைட்லேருந்து ஆந்த்ரீடியம், ஆந்த்ரோசாய்ட்ஸ். ஃபீமேல்லேருந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? ஆர்கிகோனியம், எக்கு ஃபார்ம் பண்ணும். ஃபர்டிலைஸ் ஆகும். ஃபர்டிலைஸ் ஆகும்போது இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் இந்த எக்குக்குள்ளே வந்து என்ன பண்ணும்? ஃபர்டிலைஸ் பண்ணும், கரெக்டாக? ஸோ அண்ட் இங்கே தான் என்ன ஃபார்ம் பண்ணும்? எஸ், ஃபர்டிலைஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஜைகோட் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகி நியூ பிளான்ட்டாக மாறும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேஸ் ஃபார் என்னது? எவல்யூஷனரி பேஸ் ஃபார் சீட் ஹேபிட். ஸோ சீடு ஹேபிட் சீடு இங்கே இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஓகே, சீடு ஃபார்ம் ஆயிருக்கான்னு கேட்டால் சீடு ஃபார்ம் ஆகலை, ஆனால் சீடு ஹேபிட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி? ஸோ 2 டிஃப்ரெண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் தனியாக இருக்குது. அண்ட் அந்த 2மே என்ன ஆகுது? ஃபியூஸ் ஆகி ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டில் தான் என்ன நடக்குது? ஃபியூஷன் நடந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ இதே தான் நீங்கள் ஆஞ்சியோஸ்பெர்மும் ஜிம்னோஸ்பெர்மும் படிக்கும்போது படிப்பீங்க. ஸோ ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டில் தான் ஃபியூஷன் நடக்கும், எக்கில் தான் வந்து ஃபியூஷன் நடக்கும். அண்ட் அங்கிருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும், எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும், அது சீடாக கன்வெர்ட் ஆகும்னு பார்த்துருப்போம். பட் இங்கே சீடாக கன்வெர்ட் ஆகிருக்காது. பட் அங்கே தான் என்ன நடந்திருக்கும்? ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டில் தான் ஃபியூஷன் நடந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட் ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால் இது என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் அ ப்ரிகாஷர் ஃபார் சீட் ஹேபிட்டட். ஸோ சீடு ஹேபிட்டட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னோடியாக இருந்தது யார்? டெரிடோஃபைட்டில் இருக்கக்கூடிய ஹெட்டிரோஸ்போரஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹோமோஸ்போரஸ் கிடையாது, ஹெட்டிரோஸ்போரஸ். ஓகே, ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் கேமெட்டோஃபைட்ஸ் ஃபார்ம் ஆகி டிஃப்ரெண்ட் ஆஃப் இதாகி அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் ஃபீமேலில் நடக்குது. ஓகே, ஸோ இது எப்பவுமே கேட்பாங்க, எவல்யூஷனரி பேசிஸில் எது மோர் இம்பார்ட்டன்ட்? ஹோமோஸ்போரஸா ஹெட்ரோஸ்போரஸா அப்படின்னு கேட்பாங்க.
எவல்யூஷனரி பேசிஸில் மோர் இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹெட்டிரோஸ்போரஸ். ஓகே, ஏன்னா அதில் தான் என்ன வந்திருக்கு, சீட் ஹேபிட் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் சீடு டெவலப் ஆகலை. சீடு அடுத்து ஜிம்னோஸ்பர்ம் போகும்போது என்ன இருக்கும், சீடு டெவலப் ஆகிருக்கும். ஓகே, so the megaspores and the microspores germinate and give rise to a female and male gametophytes respectively. So megaspore microspore separate என்ன இருக்கு, female and male gametophytes மாறி இருக்கு. So the female gametophytes in these plants are retained on the parent sporophyte for variable periods. This is very important. So இங்க என்ன நடக்குது, female gametophyte parent ஓட பாடியிலே வச்சிருக்கு. So development of zygote into young embryo takes place within the female gametophyte. This is very important line. Okay, so the the development of zygote into the young embryo takes place within the female gametophytes. This event is precursor to the seed habit, consider an important step in the evolution. This is very important. யாரு homosporous heterosporous heterosporous. Okay, heterospory இல்லனா heterosporous. So first homosporous ancestor தான் இருந்துச்சு. ஸோ ஒரே மாதிரி தான் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஹெட்டிரோஸ்போரி டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, இது ரொம்ப ரெடியூஸ் ஆகி குட்டியாக மைக்ரோஸ்போர் மெகாஸ்போரா மாதிரி ஃபெர்டிலைசேஷன் நடக்க ஆரம்பிச்சது. பட் இங்கே இன்னும் என்ன ஃபார்ம் ஆகலை, ஃப்ரூட் ஃபார்ம் ஆகலை, ஒன்லி சீடு ஃபார்ம் ஆச்சு. பட் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் எவல்யூஷனில் என்னாச்சு, சீடும் ஃபார்ம் ஆச்சு, ஃப்ரூட்டும் ஃபார்ம் ஆச்சு. கரெக்டாக? ஸோ இங்கே சீடு ஹேபிட் மட்டும் ஃபார்ம் ஆச்சு, இங்கே எதுவுமே ஃபார்ம் ஆகலை இன்னும். ரைட்? ஸோ இது ஹோமோஸ்போரஸ் டெரிடோஃபைட் ஆர் பிரையோஃபைட்டில் சொல்லலாம். இது ஹெட்டிரோஸ்போரஸ் டெரிடோஃபைட்ஸில், இது ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஏஞ்சியோஸ்பர்ம். ஸோ இப்படி தான் என்ன இருக்கும், எவல்யூஷனரி பேசிஸில் சீட் ஹேபிட்ஸ் வந்துருக்கும். ஓகே, ஸோ the pteridophytes are further classified into 4 classes. இது நம்ம ஃபர்தராக 4 classes-ஆக பிரிக்கிறோம். என்னென்ன கிளாஸஸ், சிலோப்சிடா, அதில் இருக்கிறது சிலோட்டம். ஓகே, நெக்ஸ்ட் comes லைகோப்சிடா. லைகோப்சிடாக்கு எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா அண்ட் லைகோபோடியம். இதில் இருக்கிற ஒவ்வொன்று இம்பார்ட்டன்ட். இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்பாங்க. ஓகே, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஃபினோப்சிடா, அதில் இருக்கிறது எக்வெஸ்டம். நெக்ஸ்ட் டெரோப்சிடாவில் இருக்கிறது ட்ரையோப்டெரிஸ், டெரிஸ் அண்ட் அடியாண்டம். ஓகே, ட்ரையோப்டெரிஸ், ட்ரையோப்டெரிஸ், டெரிஸ் அண்ட் adiantum. Okay, so this is silotum. Okay, silotum பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டியா. நெக்ஸ்ட் லைகோபோடியம். ஓகே, so this one is லைகோபோடியம். இது நிறைய ஆர்னமெண்டலாகவும் வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் this is Bryopteris and this is Pteris. ஸோ இந்த ரெண்டுக்கும் லீஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, and this is adiantum. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா வாக்கிங் ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கிங் ஃபர்ன் ஏன் வாக்கிங் ஃபர்ன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த அடியாண்டத்தோட டிப் இருக்குது பாருங்க. ஸோ இந்த டிப் என்ன ஆகும்னா சாயிலில் பட்டு மறுபடியும் இங்கே புது பிளான்ட் வரும். அண்ட் அதோட டிப்பு மறுபடியும் இன்னொரு சாயிலில் பட்டு புது பிளான்ட் வரும். ஸோ இட் இஸ் மோர் லைக் வாக்கிங் மாதிரி இருக்குது, வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் அப்படிங்கிறனால அதை வாக்கிங் ஃபர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்கே பார்த்தாச்சு, பிரையோஃபைட், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததை வச்சு நமக்கு ஜிம்னோஸ்பர்ம் பற்றி என்னெல்லாம் தெரியும். எஸ், ட்ரூ ரூட் இருக்குது, தென் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் இருக்குது. கரெக்டாக? நெக்ஸ்ட் வேறு என்ன பார்த்தோம், தே ஆர் வாஸ்குலார் பிளான்ஸ். அப்புறம் என்ன அர்த்தம், எஸ் xylem and phloem இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்துருக்கோம், சீடு இருக்கு. ரைட், இதுக்கு சீடு இருக்கு. பட் என்ன இல்லை, ஃப்ரூட்டும் ஃப்ளவரும் கிடையாது. ஓகே, சீடு மட்டும் இருக்கு. ஓகே, ஸோ சீட் இஸ் நாட் என்க்ளோஸ்டு பை ஃப்ரூட். அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோன்னா நேக்கட் சீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஜிம்னோஸ்பர்ம்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜிம்னோஸ் மீன்ஸ் நேக்கட், ஸ்பெர்மா மீன்ஸ் சீட். ஸோ நேக்கட் சீடாக இருக்கும், சீடு தனியாக வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும், அதில் ஃப்ரூட் வந்து ஓவர்லேப் ஆயிருக்காது. ஓகே, ஸோ ஜிம்னோஸ்பர்ம்ஸ், தட் இஸ் ஜிம்னோ-நேக்கட் sperma seeds are plants in which the ovules are not enclosed by any ovary wall and remains exposed both before and after
fertilization. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், Gymnosperms அப்படின்னு சொல்கிறோம். The seeds that develop post fertilization are not covered or naked. So இது அதோட cones. ஓகே, இதெல்லாம் என்ன ஃபார்மாக இருக்குது, சீட்ஸ். ஸோ இதை உள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், this is the seeds. ஓகே, இது எதையுமே வச்சு கவர் பண்ணியிருக்காது, டேரெக்டாக சீடாகவே இருக்கும். So Gymnosperms include medium-sized trees or tall trees and shrubs. So medium-sized treesல இருந்து tall treesம் இருக்கு, shrubsம் இருக்கு. Okay. One of the Gymnosperms, the giant would require So one of the Gymnosperm, the redwood So one of the Gymnosperm, the giant redwood tree, sequoia, is one of the tallest tree species. So இருக்கிறதுல tallest tree யாருன்னு கேட்டாங்கன்னா Gymnospermல இருக்கிற giant redwood tree sequoia. Sequoiaங்கிறத இருக்கிறதுலே பெரிய tree. ஓகே, அதுக்கப்புறம் தான் Angiospermல இருக்கிற யூக்கலிப்டஸே வருது. ஓகே, ஸோ இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க, இதுதான் ஒரு ஹியூமனோட சைஸ். அண்ட் ட்ரீ பாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு, இது ஒரு ஹியூமனோட சைஸ். அண்ட் இது எல்லாமே இது மொத்தமாக ஒரு ட்ரீ. ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய ட்ரீயாக இருக்கும். ஸோ த ரூட்ஸ் ஆர் ஜென்ரலி டேப் ரூட்ஸ். ஸோ இங்கே ரூட்ஸ் எப்படி இருக்குது, ஜென்ரலி டேப் ரூட்ஸாக இருக்குது. ரூட்ஸ் அண்ட் சம் ஜெனரா ஹாவ் ஃபங்கல் அசோசியேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் மைக்கோரைசா. ஸோ பிளான்ட் ப்ளஸ் ஃபங்கை ரூட்டில் இருக்கிற அசோசியேஷன் பேர் தான் என்னது, மைக்கோரைசா. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பைனஸ், பைனஸ் ட்ரீல இருக்குது. Next, while in some others, cycas, that is small specialized root called coralloid roots. Coralloid rootsல யார் இருப்பாங்க அப்படின்னா cyanobacteria இருக்கும். C for C ஞாபகம் வச்சுக்கோங்க. Coralloid rootsல cyanobacteria இருக்கும். இதுக்கு எதுக்கு இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது, ஃபங்கையில் ஃபங்கை வந்து மினரல்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஃபுட்டு வாங்கிக்கும். ஓகே, ஸோ பிளான்ட்ஸ் ஃபுட்டு கொடுக்கும், ஃபங்கை மினரல்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த அசோசியேஷன் தான் எங்கே இருக்குது, மைக்கோரைசால. இங்கே நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக இருக்கிறதா கொரலாய்ட் ரூட்ஸ். அங்கே என்ன யாரோட அசோசியேஷனில் இருக்குது, சைனோபாக்டீரியாவில். எக்ஸாம்பிள் சைக்கஸ், எல்லாமே சீல வரும். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஸோ இது மைக்கோரைசா. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராடக்ட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸை யாருக்கு கொடுக்கும், ஃபங்கைக்கு கொடுக்கும். ஃபங்கை வாட்டர் மினரல் அண்ட் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரூட் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒயிட்டிஷ் லேயராக இருக்கிறது எல்லாமே என்னது, ஃபங்கை. ஓகே, ஸோ இது சைக்கஸ். சைக்கஸ் பிளான்ட்டோட ரூட் கட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சைனோபாக்டீரியம். ஸோ சைனோபாக்டீரியம் எதுக்கு, நைட்ரஜன் ஃபிக்ஸிங்க்கு. ஓகே, ஸோ ஸ்டெம்ஸ் ஆர் அன்பிரான்ச்டு. ஸ்டெம்ஸ் எப்படி இருக்கலாம், அன்பிரான்ச்சாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் சைக்கஸ். அப்படி இல்லைனா பிரான்ச்சாக இருக்கலாம். பிரான்ச்சாக இருக்கிற எக்ஸாம்பிள் பைனஸ் அண்ட் சிட்ரஸ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஓகே, பிரான்ச்சாக இருந்தால் பைனஸ் ஆர் சிட்ரஸ், அதே அன்பிரான்ச்சாக இருந்தால் தட் இஸ் சைக்கஸ். The leaves may be simple or compound leaves-ஆ இருக்கலாம். சைக்கஸில் பின்னேட் லீவ்ஸ் இருக்கும், ஒன்லி ஃபியூ இயர்ஸ்க்கு மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சைக்கஸ். சைக்கஸ் வந்து பிரான்ச்சு கிடையாது, இது ஒரு தனி சைக்கஸ், இது தனியாக இருக்குது. ஸோ சைக்கஸ்க்கு பிரான்ச்சஸ் கிடையாது. ஓகே, இது பைனஸ் அண்ட் இது சிட்ரஸ். ஓகே, ஸோ பைனஸ் ட்ரீயில் பாருங்கள் நல்ல பிரான்ச்சஸ் இருக்குது, ரைட். சிட்ரஸ்லேயும் நல்ல பிரான்ச்சஸ் இருக்குது. So the leaves in Gymnosperms are well adapted to withstand the extremes of temperature, humidity and wind. So extreme temperature இருந்தாலும் சரி, humidity இருந்தாலும் சரி, wind இருந்தாலும் சரி, அதனால என்ன பண்ண முடியும், withstand பண்ண முடியும். Example, in conifers, leaves எப்படி இருக்கும் பார்க்க, conifers-ல நீடிலாக இருக்கும். கரெக்டாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியெல்லாம் இருக்குது, அது பார்க்க எப்படி இருக்குது, நீடில் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீடில் லைக் லீவ்ஸ் ரெடியூஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அது என்ன பண்ணும், சர்ஃபேஸ் ஏரியாவை ரெடியூஸ் பண்ணும். கரெக்டாக சர்ஃபேஸ் ஏரியா ரெடியூஸ் ஆச்சுன்னா அங்கே என்ன ரெடியூஸ் ஆகும், டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ டிரான்ஸ்பிரேஷனில் நிறைய வாட்டர் லாஸ் நடக்காது, ஏன்னா டிரான்ஸ்பிரேஷனுங்கிறது ஒரு சர்ஃபேஸ் ஃபினாமினான், ரைட். நெக்ஸ்ட், தேர் திக் கியூட்டிக்கல் அண்ட் shrunken stomata ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் வாட்டர் லாஸ். ஸோ கியூட்டிக்கல் எப்படி இருக்கும், திக்காக இருக்கும், மேலே இருக்கிற அந்த வேக்சி கோட்டிங் திக்காக இருக்கும். அண்ட் ஸ்டொமேட்டா மேலேயே லேயரில் இருக்காமல் உள்ள ஷங்கனாக உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இது எல்லாமே எதுக்கான அடாப்டேஷன், வாட்டர் லாஸ்க்கு. ஸோ என்னென்ன, ஒன்று வந்து நீடில் லைக் லீவ்ஸ், ஒன்று. அடுத்தது
thick cuticle, அடுத்தது shrunken stomata. So இது எல்லாமே எதுக்கு? To decrease the water loss. Okay. So இது cuticle, இது நார்மலா இருக்கக்கூடிய cuticle இவ்வளவுதான் இருக்கும். and stomatas இந்த மாதிரி ஓப்பனா வெளியே இருக்கும். பட் இதுவே வந்து நீடில் இதில் இருக்கிறனால நீடில் லைக் லீவ்ஸ் அண்ட் ஷங்கன் ஸ்டொமேட்டா திக் கியூட்டிக்கல்லாம் சொன்னோமா. ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா கியூட்டிக்கல் நல்லா திக் லேயரில் இருக்கும் அண்ட் ஸ்டொமேட்டாஸ் நேராக மேலே சர்ஃபேஸில் இருக்காது. பட் ஸ்டொமேட்டாஸ் உள்ள ஷங்கனாக இருக்கும். ஸோ தட் டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகாது லைட்டுக்கு அண்ட் டைரெக்டாக டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஷங்கன் ஸ்டொமேட்டாஸ். இவ்வளோ தான் ஓப்பனிங் இருக்கும். இதுக்கும் உள்ளதான் என்ன இருக்கும்? ஸ்டொமேட்டாஸ் இருக்கும். ஓகே. So this is a leaf of Pinus and this is a leaf of Cycas. The gymnosperms are heterosporous. Heterosporous, male and female gametes எப்படி இருக்கும்? பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். They produce haploid microspores and megaspores. So microspore அப்படிங்கிறது male gamete and megaspore அப்படிங்கிறது female gamete. The two kinds of spores are produced within the sporangia that are borne on sporophylls which are arranged spirally along the axis to form the lax or compact strobili or cones. So ரெண்டு kind of spores வந்து produce ஆகுது. ஓகேவா? எங்க? ஸ்பொராஞ்சியால. அந்த ஸ்பொராஞ்சியா எங்க இருக்கு? ஸ்போரோஃபில்ஸ்ல இருக்கு. டெரிடோஃபைட்ஸ்ல பார்த்த மாதிரியே ஸ்போரோஃபில்ஸ் இருக்கு அண்ட் அந்த ஸ்போரோஃபில்ஸ்ல ஸ்பொராஞ்சியா இருக்கு. ஓகே. which are arranged spirally along the axis. ஸோ ஒரு ஆக்சிஸில் இது எப்படி இதோ ஒரு ஆக்சிஸ் அப்படின்னா இப்படி மீன் ஸ்பைரலாக என்ன ஆகுது? மொத்தமாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஸ்போரோஃபில் ஸ்பொராஞ்சியா ஸ்போரோஃபில் ஸ்பொராஞ்சியான்னு மொத்தமாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே. ஸோ அது இந்த இது மொத்தமாக நான் என்னென்னு சொல்லுவேன்? அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது மொத்தத்தையும் அந்த ஆக்சிஸையும் அரேஞ்ச்மெண்ட்டையும் மொத்தமாக சேர்த்து ஸ்லாக்ஸ் இல்லைன்னா காம்பேக்ட் ஸ்ட்ரோபிலி ஆர் கோன்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஃபீமேல் கோன்ஸ் பார்க்க கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும், மேல் கோன்ஸ் பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இது மேல் கோன்ஸ், இது ஃபீமேல் கோன்ஸ். ஓகே. ஸோ மேல் கோன்ஸ்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? மேல் கேமிட்டோஃபைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ரைட். ஸோ அதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் என்னது? மேல் கேமிட்டோஃபைட். ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ஃபார்ம் ஆகும். அதில் ஓவியூல். ரைட். ஓவியூல் தான் ஃபீமேல் கேமிட்டோஃபைட். அந்த ஓவியூலுக்கு உள்ளே என்ன இருக்கும்? எக் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ரெண்டும் என்ன ஆகும்? ஃபியூஸ் ஆகும், ஃபர்டிலைஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும்? சீடு ஃபார்ம் பண்ணும். அந்த சீட்லேருந்து நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகும். சிம்பிள். ஓகே. ஸோ இதெல்லாமே என்னது? கோன்ஸ். The strobili bearing microsporophylls and the strobili bearing microsporophylls and microsporangia are called microsporangiate or male strobili. So male strobili ஒன்றும் கிடையாது. மேல் ஸ்ட்ரோபிலியில் யார் இருப்பா? மைக்ரோஸ்போரோஃபில்லும் மைக்ரோஸ்பொராஞ்சியாவும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டும் இருந்தால் அது மேல் ஸ்ட்ரோபிலி. அதே ஃபீமேல் ஸ்ட்ரோபிலினா மெகாஸ்போரோஃபில்லும் மெகாஸ்பொராஞ்சியாவும் இருக்கும். ஓகே. ஸோ த மைக்ரோஸ்போர்ஸ் டெவலப்ஸ் இன்டு a male gametophyte generation which highly reduced and is confined to only a limited number of cells. So this reduced gametophyte is called as pollen grains. So pollen grains எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது? மைக்ரோஸ்போர்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. Next, the development of pollen grains takes place within the microsporangium. So microsporangial development நடக்கும். So let's see. இது வந்து female cone. இது வந்து old female cone. இது இப்போ தான் புதுசாக டெவலப் ஆகிற female cone and இது male cones. ஓகே. ஸோ மேல் கோன்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ மேல் கோன்ஸில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எஸ், போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? அதே ஃபீமேல் கோன்ஸில் பாருங்கள். இது ஃபீமேல் கோன். ஃபீமேல் கோனில் ஓவியூல் இருக்கும். ஓவியூலுக்கு உள்ளதாக யார் இருப்பா? எக் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் ஃபர்டிலைஸ் ஆகும். ஃபர்டிலைஸ் ஆகி சீட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இது சீட்ஸ். சீட்ஸ்க்கு ஆக்சுவலாக விங்ஸ் மாதிரி இருக்கும். எதுக்குன்னா டிஸ்பர்சல், சீட் டிஸ்பர்சலுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு. ஓகே. ஸோ இது மேல் கோன். ஸோ மேல் கோனை இது மேல் இது வந்து ஒன்று என்னது? மேல் கோன்ஸ் ஆர் மைக்ரோ ஸ்ட்ரோபிலின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு
ஆக்சஸ் இருக்கும் அண்ட் அதில் ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகும்போது என்ன இருக்கும், ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்குமா, தட் இஸ் மைக்ரோஸ்போரோஃபில். அண்ட் அதில் என்ன இருக்கும், pollen grains ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ the cones bearing megasporophylls with ovules or megasporangia are called as megasporangiate or female strobili. ஸோ ஃபீமேல் ஸ்ட்ரோபிலினா என்ன இருக்கும், மெகாஸ்போரோஃபில் இருக்கும் and megasporangia இருக்கும். Megasporangia is called as ovules. Okay, the male and female cones or strobili may be born on the same tree. ரெண்டுமே ஒரே ட்ரீல இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பைனஸ். அதே வந்து தனித்தனியாகவும் இருக்கலாம். தனித்தனியாக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சைக்கஸ். ஓகே, ஸோ அடுத்தது ஃபீமேல் கோன்ஸ் பார்க்க எப்படி இருக்கும், அதே தான் சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். சென்ட்ரல் ஆக்சிஸை சுற்றி நல்லா உட்டி ஸ்கேல்ஸ் இருக்கும், தட் இஸ் மெகா ஸ்போரோஃபில் இருக்கும். அண்ட் நடுவில் இங்கே தான் என்ன ஃபார்ம் ஆகும், சீடு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஓவில் ஃபார்ம் ஆகும் அண்ட் ஓவில் ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறமா சீடு ஃபார்ம் ஆகும். இது பைனஸ். ஸோ ரெண்டும் ஒன்லேயே இருக்குது. ஸோ மேல் ஸ்ட்ரோபிலி இருக்குது, ஃபீமேலும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பைனஸ். ஓகே, திஸ் இஸ் சைக்கஸ். ஃபீமேல் தனியாக ஒரு செடியில் இருக்குது அண்ட் மேல் தனியாக இன்னொரு செடியில் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட்லாம் இருக்கனால சைக்கஸ். ஸோ த மெகாஸ்போர் மதர் செல்ஸ் இன் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த செல்ஸ் ஆஃப் தி நியூ செல்லஸ். ஸோ நியூ செல்லஸ்லேருந்து ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த செல்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி வரதா யார், மெகாஸ்போர் மதர் செல். So the nucellus is protected by envelopes and the composite structure is called as ovule. So இது மொத்தமா எனக்கு என்ன, ovule. So nucellus இருக்கும். nucellusல இருந்து யார் derive வருவா, மெகாஸ்போர் மதர் செல் வரும். இது மொத்தமா நான் சொன்னா ovule. So இதுக்கு மேல இருக்கிற outer covering எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா ovule. Okay, the ovules are born on megasporophylls. So megasporophyll இருக்கும் which may be clustered to form a female cones. So இது cluster-ஆக என்ன ஃபார்ம் பண்ணும், எனக்கு female cones ஃபார்ம் பண்ணும். So let's see. So இது மெகாஸ்பொராஞ்சியம், இந்த மெகாஸ்போரோஃபில் இருக்குது. ஸோ இந்த மெகாஸ்பொராஞ்சியத்தில் என்ன நடக்கும்னா மியாசிஸ் நடந்து 4 மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதில் 3 மெகாஸ்போர்ஸ் என்ன ஆகும்னா டீஜென்ரேட் ஆகி போயிடும். ஒன்றே ஒன்று தான் இது லிவ் பண்ணும். ஸோ அந்த ஒன்று மட்டும் என்ன ஆகும்னா இட் ஃபார்ம்ஸ் தி சாரி. ஸோ அந்த ஒன்று மட்டும் என்ன பண்ணுன்னா ஃபீமேல் கேமிட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ஃபீமேல் கேமிட்குள்ளே யார் இருப்பா அப்படின்னா ஆர்கிகோனியம் வித் எக். ஓகே, ஆர்கிகோனியம் வித் எக் இருக்கும். ஸோ இந்த ஆர்கிகோனியம் வித் எக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா போலன் கிரெயின் வரும். போலன் கிரெயின் வந்து போலன் டியூப் டெவலப் ஆகும். போலன் டியூப் டெவலப் ஆகி என்ன பண்ணும், ஃபர்டிலைசேஷன் நடத்தும். ஃபர்டிலைசேஷன் நடந்தால் ஜைகோட், ஜைகோட்லேருந்து அடுத்து என்ன ஆகும், எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இதில் இந்த போலன் கிரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது, இது மைக்ரோஸ்பொராஞ்சியத்துலேருந்து ஃபார்ம் ஆகுது. மியாசிஸ் நடக்குது, 4 மைக்ரோஸ்போர். 4 மைக்ரோஸ்போர்லேயுமே மைட்டோசிஸ் நடந்து என்ன ஃபார்ம் பண்ணும், போலன் கிரெயின் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ த மெகாஸ்போர் மதர் செல் டிவைட்ஸ் மியாட்டிக்கலி டு ஃபார்ம் 4 மெகாஸ்போர். ஒன் ஆஃப் த மெகாஸ். ஸோ இந்த மெகாஸ்போர் மதர் செல் எங்கிருந்து வந்துச்சு, நியூசெல்லஸ். ஓகே, நியூசெல்லஸ்லேருந்து மெகாஸ்போர் மதர் செல். அண்ட் மெகாஸ்போர் மதர் செல் மியாட்டிக்கலி டிவைட் ஆகி 4 மெகாஸ்போர் ஃபார்ம் பண்ணும். அதில் ஒன் ஆஃப் த மெகாஸ்போர் என்க்ளோஸ்டு வித் இன் த மெகாஸ்பொராஞ்சியம் டெவலப்ஸ் இன்டு அன் மல்டிசெல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட். ஸோ அதில் ஒன்று தான் என்னவா டெவலப் ஆகும், ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டாக டெவலப் ஆகும். பாக்கி 3மே டீஜென்ரேட் ஆயிரும். ஓகே, தட் பியர்ஸ் 2 or more ஆர்கிகோனியா, தட் இஸ் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ அந்த கேமிட்டோஃபைட்டுக்கு உள்ள 1 or more ஆர்கிகோனியா இருக்கும். The multicellular female gametophyte is also retained within megasporangium. Okay, so இந்த female gametophyte எங்கே தான் இருக்குது, மெகாஸ்பொராஞ்சியத்தில் ரிட்டைன்டாக இருக்கும். Unlike Bryophytes and Pteridophytes in Gymnosperms, the male and female gametophytes do not have an independent free living existence. This is very important. So இதுக்கப்புறம் ஜிம்னோஸ்பெர்ம்லேயும் சரி ஏஞ்சியோஸ்பெர்ம்லேயும் சரி நமக்கு கேமெட்டோஃபைட்ஸ் வந்து ஃப்ரீ லிவிங்கில் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த எல்லாத்துலேயுமே ஃப்ரீ லிவிங்கில் இருந்துச்சு. ஓகே, so they are remain with the sporangia retained on the sporophyte. So the pollen grain is released from the microsporangium. They are carried in an air current. This is very important MCQ. So எப்படி இது ஆகுதுன்னு கேட்பாங்க, pollen grains வந்து pollinate ஆகுதுன்னு கேட்பாங்க. It is by air current and come in contact with the opening of the ovules born on the megasporophyll. Okay, இது ஆல்ரெடி நம்ம diagrammatic representation பார்த்தோம். கரெக்டா? So the pollen tube carries the male gamete, grows towards the archegonia in the ovules and discharge their content near the mouth of the archegonia. Following the fertilization, zygote develops into an embryo and the ovules into seeds.
ஸோ zygote எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும் அண்ட் ஓவியூல்ஸ் மொத்தமாக சீடாக டெவலப் ஆகும். தீஸ் சீட்ஸ் ஆர் நாட் கவர்டு. ஏன் நாட் கவர்டு? சாரி, ஏன் நாட் கவர்டு? ஓவியூல் இருக்குது பட் என்ன இல்லை, ஓவரி இல்லை, அதனால் இதில் கவர் ஆயிருக்காது. ஓகே, ஸோ இதோட லைஃப் சைக்கிளோட ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ pollen grain இருக்கும். ஸோ pollen grain எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா ஸ்போர்ஸ் மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கும், மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கும். எங்கே? மைக்ரோஸ்போரோஃபில்லா. அண்ட் திஸ் மைக்ரோஸ்போர் மதர் செல் சாரி ஓகே. ஸோ இது எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மைக்ரோஸ்போரோஃபில் இருக்கும். இந்த மைக்ரோஸ்போரோஃபில்ல யார் இருப்பா? மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். கரெக்டாக? இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியத்துலேருந்து யார் ஃபார்ம் ஆவா? மைக்ரோஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆகும். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்கும்? மியாசிஸ் நடக்கும். ஓகே, ஸோ இந்த மைக்ரோஸ்போர்ஸ்லேருந்து போலன் ஃபார்ம் ஆகும். அண்ட் போலனுக்கு ஆக்சுவலாக ஏர் பிளாடர்னு ஒன்று இருக்கும். பிகாஸ் ஏர் கரண்ட்டில் தான் அது என்ன ஆக போகுது? பாலினேட் ஆக போகுது, அதனால். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் ஃபீமேல் கோன்ஸ். ஸோ ஃபீமேல் கோன்ஸில் என்ன நடக்கும்னா ஃபீமேல் இதே மாதிரி மெகாஸ்போரோஃபில் இருக்கும், மெகாஸ்பொராஞ்சியா இருக்கும். அண்ட் மெகாஸ்பொராஞ்சியாலேருந்து மெகாஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆகும். அண்ட் இதில் மியாசிஸ் நடந்து 4 மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா இங்கே 3 டீஜென்ரேட் ஆயிரும். ஒன்று மட்டும்தான் என்ன ஆகும்? டெவலப் ஆகும். அந்த ஒன்லி மைட்டோசிஸ் நடந்து 2ஆக மாறும். ஓகே, ஸோ இது மொத்தமாக ஆர்கிகோனியம். ஸோ மொத்தமாக இது ஆர்கிகோனியம். இங்கே என்ன ஆகும்? போலன் கிரெயின் வந்து போலன் டியூப் டெவலப் பண்ணும் அண்ட் உள்ள ஃபர்டிலைசேஷன் நடக்கும், ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட்லேருந்து மைட்டோசிஸ் நடந்து நமக்கு சீடு ஃபார்ம் ஆகும். மொத்தமாக அந்த ஓவியல் மொத்தமாக சீடாக மாறும். ஓகே, அண்ட் சீட்லேருந்து நமக்கு எஸ் நியூ பிளான்ட் டெவலப் ஆகும். சிம்பிள். நெக்ஸ்ட் we are going to see about angiosperms. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் angiospermsல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரூ ரூட் இருக்குது, ஸ்டெம், லீஃப், அப்புறம் வாஸ்குலார் பண்டில்ஸ், தென் வேற சீட், ஃப்ரூட், ஃப்ளவர். இது எல்லாமே எங்கே இருக்குது? ஏஞ்சியோஸ்பெர்மில் தான் இருக்குது. ஸோ ஏஞ்சியோஸ்பெர்ம்னாவே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ unlike the gymnosperms where the ovules are naked, in angiosperms are flowering plants. Angiosperms are flowering plants. The pollen grains and the ovules are developed in a specialized structures called flowers. In angiosperms, the seeds are enclosed within the fruits. So the angiosperms are exceptionally large group of plants occurring in a wide range of habitats. This is very important. ஸோ சீட்ஸை வந்து ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணும்? கவர் பண்ணி இருக்கிறதுனால இது வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹேபிட்டாட்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் பார்க்குறீங்களோ ஸோ அந்த ஃப்ளவரிங் பிளான்ட் எல்லாமே என்னது? தே பிலாங்ஸ் டு ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்டர்மோஸ்ட் பார்ட் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது செப்பல். தென் இந்த கலர்ஃபுல் பார்ட் இஸ் பெட்டல். ஸோ மெயினாக செப்பலோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டலை பட் ஸ்டேஜில் பாதுகாக்கிறதா இதோட வேலை. பெட்டலோட வேலை என்ன? இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஸ்டேமன் இருக்கும். ஸ்டேமன் அப்படிங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகே, ஸோ ஆந்தர்
filament. இந்த anther இதெல்லாம் என்ன ஃபார்ம் ஆகும்? pollen grains ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் இன்னர்மோஸ்ட் திங். இன்னர்மோஸ்ட் என்னது? கார்பல். ஸோ இந்த கார்பல் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி இருக்கும். ஓகே, ஓவரிக்கு உள்ள யார் இருப்பா? ஓவியூல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்மால தான் யார் வந்து உட்காருவாங்க அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் எல்லாம் வந்து உட்காரும். அண்ட் இந்த ஸ்டைலில் தான் என்ன ஆகும்? போலன் டியூப்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, அண்ட் இது டெவலப் ஆகி நேராக எங்கே போகும்? ஓவியூலுக்கு போகும். ஸோ ஃபர்டிலைசேஷன் ஓவியூலில் நடந்து சீடாக மாறும். அண்ட் ஓவரி என்னவா மாறும்? ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஃப்ரூட்டாக மாறும். ஓகே, ஸோ இது சீடு அண்ட் ஃப்ரூட். So they range in size from smallest Wolfia to large to tall trees of eucalyptus over 100 meters. So inga smallest Wolfia. So இது வந்து என்ன கேட்பாங்க? எப்படி கேட்பாங்கன்னா smallest flowering plant அப்படின்னு கேட்பாங்க. Smallest flowering plant யாரு? Wolfia. To tall trees of eucalyptus. So இதில் இருக்கிறதே tall யாரு? Eucalyptus. It will grow over 100 meters height. So they provide us with food, fodder, fuel, medicine and several other commercially important products. So நம்ம நிறைய angiosperms depend பண்ணி இருக்கோம். Okay, they are divided into two classes, dicot and monocot. ரெண்டு கிளாஸா நம்ம பிரிக்கிறோம். Okay, so இது Wolfia. So very tiny. குட்டி குட்டியா இருக்குது பாருங்க. Right? So இது eucalyptus. இது வந்து 100 meters வரைக்கும் போகும். இது eucalyptus ஓட flowers. So இது நாம சொன்னோம் டைகாட்டாவும் இருக்கு, மோனோகாட்டாவும் இருக்கு சொன்னோம். So டைகாட் அப்படின்னா ரெண்டு காட்லிடன்ஸ் இருக்கும். மோனோகாட் அப்படின்னா ஒரே ஒரு காட்லிடன் தான் இருக்கும். இதான் நம்ம ஃபர்தர் டிவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக மார்ஃபாலஜிக்கல் சாப்டர்ஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ யாரை பார்த்துருக்கோம் நம்ம? ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், எஸ், ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம். இதில் ஆல்கேலையும் பிரையோஃபைட்ஸ்லையும் என்ன பார்த்துருக்கோம்? எஸ், ஆல்கேலையும் பிரையோஃபைட்ஸ்லையும் என்னென்ன ஜெனரலாக கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்? ஸோ இந்த ரெண்டுலேயுமே கேமெட்டோஃபைட் தான் என்னது? டாமினன்ட் ஃபேஸ். கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்போரோஃபைட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங், but gametophyte is free living. Then no true root இல்ல stem கிடையாது and leaves கிடையாது. அதுக்கு பதிலா thalloid structure மட்டும்தான் இருந்துச்சு. Am I right? and அதே மாதிரி vascular bundlesum கிடையாது. Right? ஸோ இதெல்லாம் எங்கே வர ஆரம்பிச்சது? டெரிடோஃபைட்ஸ்லேருந்து. டெரிடோஃபைட்ஸ்லேருந்து வர டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரூ ரூட், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் இருந்துச்சு. தென் வாஸ்குலர் பண்டில்ஸ் இருந்துச்சு. கரெக்டாக? அண்ட் சீட் ஹேபிட்டாட் எங்கே டெவலப் ஆச்சு? டெரிடோஃபைட்ஸில். அதே சீட் எங்கே டெவலப் ஆச்சு? ஜிம்னோஸ்பெர்ம். ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்ஸ் எங்கே டெவலப் ஆச்சு? ஏஞ்சியோஸ்பெர்ம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் திங். தேங்க்யூ.